Yes, yes. It's almost time, and very sorry. Good evening, everyone. Very sorry for the delay. ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால தான் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு half an hour டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங். அண்ட் எஸ், நேற்று நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் சாட்ஸ் உட்காந்து ரீட்னா மெஜாரிட்டி மென்சுரேஷன் தான் கேட்டிருக்கீங்க. அண்ட் சிமிலாரிட்டி கேட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் பி வரி. சிமிலாரிட்டி நெக்ஸ்ட் செஷனில் டெஃபினட்டாக வந்து ப்ராப்ளி நாளைக்கு சிமிலாரிட்டி ஷுவராக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மென்சுரேஷனோட பேசிக் ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் as well as from basic questions to important difficult questions வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்கா? ஜஸ்ட் சே குட் ஈவினிங், ஹாய். எல்லாருக்கும் ஆடியோ கிளியரா இருக்குல்ல? எஸ். டெவில் 07, நீங்க நேத்து செஷன்ல உங்களை நான் கேட்டுட்டு இருந்தேன். டெவில் 07 எங்க போனீங்க? நேற்று ஒரு நைட் ஷேட், லித்திகா நினைக்கிறேன், லித்திகா, கிறிஸ்டோ, ஜீவன் நரசிம்மன், வர்ஷா. எஸ். ஓகே, த யூஷுவல் குரூப், யூஷுவல் கேங் எல்லாருமே ஃபார்ம் ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். உதீப், எஸ், தேங்க்யூ. ஹாப்பி டு see you again. சார் மைக் எக்கோவா? மைக் எக்கோ அடிக்குதா? One second. Check. Check. Students, is it okay right now? Yes, hello. Once again. That is some background noise. Yes, unfortunately background noise இருந்துச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. It's not your fault. Thank you. That is some background noise. Yes, unfortunately background. இல்ல actually, okay, there is some faulty. Let me correct it. Background noise இருந்துச்சுன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. Okay, there is some faulty. Okay. Apologies for that, students. So இன்னைக்கு கொஞ்சம் எஸ் கரெக்ட் சஞ்சய், அதான் போயிட்டு திரும்ப ட்ரை பண்ணேன், மைக் ரீகனெக்ட் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணேன். Unfortunately today the only person, there is no assist for me. So சரி, ஓகே, என்னோட ஃபோன் கட் பண்ணிட்டேன். மேபி ஃபோனோட ஃபோனில் நான் யூடியூப் செக் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஓன் வாய்ஸு. எனிவேஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் ஸ்டார்ட். Yes, we'll start. Okay, so first of all, let me give a brief through about the formulas. Mensuration, as you all know, formulas are a major part. So first, let me discuss about cylinder. Of course, நிறைய பேர் வந்து cylinder, formulas எல்லாமே தரோவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். But சார், இட்ஸ் லுக் லைக் அ ரோபோ. இல்லை, அதை நான் கட் பண்ணிட்டேன். அது இதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்காது. உங்களுக்கு ஒரு மைனர் பேக்ரவுண்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு எராட்டிக் ஆடியோ ஏதாவது ஒன்று இருக்கும். ப்ளீஸ் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். வெரி சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ சிலிண்டரோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஸ்டார்டிங் ஃப்ரம் LSA, lateral surface area or curved surface area, CSA. Okay, CSA, LSA both are same. And then next TSA and then volume. Those who are already familiarized with formulas, don't worry.
Formula is a major problem for ES. Formula தான் இதுல இந்த mensuration topicல formula தான் important. Formula ஸ்ட்ராங்கா இருக்கணும். So குயிக்கா formulas எப்படி வந்துட்டு டயகிராம் பார்த்துட்டு நம்மளால formulas derive பண்ணலாம் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் for cylinder and கோனுக்கு நீங்க ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அதை பார்த்து சர்க்கிளோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். சர்க்கிளான ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சிலிண்டர் அண்ட் கோன் டிரைவ் பண்ணிக்கலாம். கோனுக்கு ஐ மீன் ஸ்பியருக்கு மட்டும்தான் ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே, கமான் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்ஏ. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு ப்ளீஸ் லிசன். சிஎஸ்ஏ ஓட பேசிக் மீனிங் என்ன? இந்த கர்வ் போர்ஷன், இந்த கர்வ் போர்ஷன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ லெட் மீ டேக் த ஒரே ஒரு கர்வ் ரிங் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த ஒரு ரிங் ஆக்சுவலா எதை சிக்னிஃபை பண்ணுன்னா ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் சிக்னிஃபை பண்ணுது. கரெக்ட்டா? இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன? 2πr. கரெக்ட்? எஸ். சோ இப்போ இந்த 2πr வந்துட்டு ஒரு என்டையர் லென்த், இதோட சிலிண்டரோட டோட்டல் ஹைட் h. சோ இந்த ஒரு 2πr ஒரு என்டையர் லென்த்துக்கு நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த கம்ப்ளீட் ஏரியா கிடைச்சிரும். சோ ஒரு நார்மலா நீங்க ரெக்டாங்கிள்ல லென்த் பிரெத் மல்டிப்ளை பண்ண ஏரியா கால்குலேட் பண்ற மாதிரி எனக்கு அந்த ரிங் போர்ஷன் மட்டும் தான் எனக்கு இந்த 2πr. சோ 2πr மல்டிப்ளைட் வித் the entire length h. சோ எல்லா கம்ப்ளீட்டா மொத்த சர்க்கம்ஃபரன்ஸும் கவர் ஆயிடும். சோ எல்லா சர்க்கம்ஃபரன்ஸும் கவர் சேர்ந்தது தான் curved surface area for a cylinder. சரியா? ஓகே. Yes. Okay. Yes. Next, coming to TSA. TSA oda basic meaning always remember CSA plus the leftover areas. So இப்போ CSA ல already curved portion முடிச்சிட்டோம். இப்போ total TSA stands for total surface area. அப்ப remaining என்ன இருக்கு? இந்த curved portion தாண்டி you have a flat face on the top and there is also a bottom flat face. So ரெண்டு flat face இருக்கு. இந்த flat face எடுத்துக்கோங்க. Okay? What is this flat face? இந்த flat face actually என்னன்னா ஒரு proper circle. ஒரு proper circle ஓட inside area. So circle ஓட inside area என்ன? pi r square. கரெக்ட்டா? எஸ். சோ இப்போ pi r square மேல அதே மாதிரி இன்னொரு pi r square இருக்கு. சோ இங்க ஒரு pi r square, பாட்டம்ல ஒரு pi r square. சோ அதனால TSA வந்து CSA plus pi r square plus pi r square. So my formula is CSA formula 2pi rh plus these two added together 2pi r square. இதுல 2pi r காமன் எடுத்தேன்னா 2pi r of h plus r. So that is my TSA formula. Next, volume formula. இப்போ வால்யூம்க்கு once again அந்த சிலிண்டரை வந்து டிரா பண்றேன். சாரி. இப்போ வால்யூம்க்கு once again இந்த ஒரு ப்ராப்பர் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளேட். இந்த ஒரு பிளேட்டோட ஏரியா pi r square. இந்த பிளேட் மாதிரி லைனா ஒரு அப்படியே 1 2 3 1000 n number of plate ஃபுல்லா ஸ்டாக் பண்ணாதான் எனக்கு கம்ப்ளீட் சிலிண்டர் கிடைக்கும். சோ ஒரு பிளேட் வந்து pi r square ஏரியா, அந்த பிளேட் இன்டு டோட்டல் ஹைட் மல்டிப்ளை பண்ணனா I am getting a cylinder. So volume formula is equal to pi r square multiplied with height, which is pi r square h. Okay? Yes, I'll come to some. Please use the equation of straight line word problems. Wait, Andrea, Blessy. இன்னைக்கு தான் நீங்க ஜாயின் பண்ணுங்க. காம்பினேஷன் கன்வர்ஷன். எஸ், இந்த ஃபார்முலா இருக்கு கிளியர் ஆயிடுச்சா? சிலிண்டரோட பேசிக் ஃபார்முலா. சோ ஹவ் டு கால்குலேட் CSA? சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு டிரைவ் பண்ணிட்டேன். தென் TSA கால்குலேட் பண்றதுக்கு ஒன்ஸ் CSA கண்டுபிடிச்சோனே ரிமைனிங் போர்ஷன் மேல இருக்கிற ஒரு சர்க்கிள், கீழ இருக்கிற ஒரு சர்க்கிள். சோ pi r square வால்யூம் வந்து சர்க்கிள் ஒரு என்டையர் பிளேட் மாதிரி எடுத்துட்டு அதோட சர்க்கிளோட ஏரியா pi r square multiplied with entire height. So that is சிலிண்டரோட பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ அப்படியே வந்துட்டு ஹாலோ சிலிண்டருக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ப்ளீஸ் பேர் வித் மீ ஃபார் 5 more minutes. நான் ஃபார்முலாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, நிறைய பேர் வந்து வாங்க சார் ஃபார்முலாஸ் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபார்முலாஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஓகே, கமிங் டு ஹாலோ சிலிண்டர்.
ஓகே so once again இப்போமே இங்க hollow cylinder பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ரெண்டு ரேடியஸ் இருக்கு there is a small r and there is a bigger r along with same height உள்ளேயும் சரி வெளியிலயும் சரி உள்ள இருக்குறதுமே same height தான் சரியா இப்போ வந்துட்டு என்னோட once again மூணு ஃபார்முலா CSA இப்போ அங்க previous slideல நான் காட்டுறேன் previous slideல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் எப்படி CSA கால்குலேட் பண்ணோம் அந்த சர்க்கிளோட பவுண்டரி மட்டும் that is the circumference அதோட வேல்யூ 2 pi r அதனால into height இங்கேயுமே அதே தான் அப்ளை பண்ண போறோம் சோ இந்த பவுண்டரி வந்து 2 pi capital R into height இந்த உள்ள இருக்கிறது வந்து small boundary அது வந்து 2 pi r into height சோ புரியுதுங்களா சோ ஏனா உள்ளமே அந்த உள்ள இருக்கிறது hollow portion சோ அங்க உள்ள ஒரு curved surface இருக்கு வெளியில ஒரு curved surface இருக்கு சோ அதனால first let me write the outer part so 2 pi capital RH very sorry 2 pi capital RH then inside la இருக்கிற circle வந்து smaller radius so 2 pi smaller h இதுல 2 pi h common எடுத்துட்டேனா I can write it as r plus r this is my CSA formula okay and now coming to TSA formula இப்போ before going to TSA once again இங்க previous slide க்கு வரேன் இங்க previous slide என்ன பார்த்தோம் மேல வந்து ஒரு circle pi r square கீழ ஒரு circle pi r square பட் இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் ஷேப்ல இருக்கு கரெக்ட்டா இந்த ரிங் ஷேப்ல இருக்கிற ஏரியா கால்குலேட் பண்ணனும் சோ இந்த ஃபேஸ் ஓட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணனும்னா outer circle area minus inner circle area so outer circle area pi capital R square inner circle area pi small r square so ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா pi of capital R square minus small r square இதுதான் வந்து area of the circle மேல இருக்கிற portion அந்த hollow ring portion bottomலயும் அதே மாதிரி ஒரு ring portion இருக்கு so அதனால once again TSA is equal to CSA plus மேல ஒரு pi capital of R square minus R square again bottomly one more pi of capital R square minus R square so in the next step la CSA can be written as 2 pi h of R plus R plus idu renduthiyume சேர்த்து I am writing it as 2 pi R square minus R square okay and once again இது actually என்னோட suggestion இது வரைக்கும் தெரிஞ்சிட்டா போதுங்க சரியா so இது வரைக்கும் நீங்க TSA formula படிச்சிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு புக்ல எப்படி கொடுத்திருப்பான்னு சொல்றேன் புக்ல எப்படி கொடுத்திருப்பானா once again இந்த ஃபார்முலால 2 pi h of r plus r plus 2 pi of இந்த r square minus r square க்கு பதிலா திரும்ப a plus b a minus b ன்னு கொடுத்திருப்பான் and ஓவராலா இங்க ஒரு 2 pi இங்க ஒரு r plus r இங்க ஒரு 2 pi இங்க ஒரு r plus r so 2 pi r plus r 2 pi r plus r so மொத்தமா காமன் எடுத்து 2 pi r plus r காமன் எடுத்தேன்னா எனக்கு h plus r minus r னு புக்ல கொடுத்திருப்பான் இவ்ளோலாம் காமனா எடுத்து டெரைவ் பண்ணி அவசியம் கிடையாது சோ நீங்க you can keep till this point இந்த TSA and இந்த CSA வரைக்கும் தெரிஞ்சிட்டா போதும் okay sir they gave two shapes what to do conversions வர yes I'll come to do okay சரி கிளியரா இது வரைக்கும் கிளியரா சோ ப்ளீஸ் நாம என்ன பண்ணோம்னா அப்படியே சாலிட் சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் டயகிராமை பேஸ் பண்ணி அப்படியே தான் டெரைவ் பண்ணிட்டே வரோம் we are not memorizing till this point சரி எல்லாமே வந்து சர்க்கிளோட ஏரியா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதே மாதிரி ஹாலோ சர்க்கிளுக்கான ஏரியா ஃபார்முலா அவ்வளவுதான் இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் சோ ஒன்ஸ் அகைன் வால்யூம் previously எப்படி கண்டுபிடிச்சோம் ஒரு என்டையர் சர்க்கிளோட ஒரு டிஸ்க் அந்த டிஸ்கோட ஃபேஸ் வந்து pi r ஸ்கொயர் அத ஹைட்க்கு மல்டிப்ளை பண்ணிட்டோம் ஓகே இங்கேயுமே பாத்தீங்கன்னா let me erase it here okay so இங்கேயுமே வந்து எனக்கு என்னோட மேல இருக்கிற ஃபேஸ் ஓட ஏரியா வந்து pi capital R square minus small r square so இந்த மாதிரி நிறைய hollow plates stack பண்ணிருப்பாங்க ஒரு complete cylinder hollow cylinder form ஆகணும் அது எந்த லெந்த்க்குனா ஹைட் வரைக்கும் so my volume formula is equal to pi of capital R square minus small r square into h this is my volume of hollow cylinder formula okay clear application type based question you will get combination solace romaning application la varadu Christo don't worry okay application questions உங்களுக்கு specimen paperல specify பண்ணிருப்பா please check the year questions okay don't worry நமக்கு last 2 minutes okay coming to cone shape I hope till hollow cylinder I guess everybody should be clear இப்போ coming to the cone formula
So once again இங்க வந்து radius, there is a slant height and there is a perpendicular height. And first of all ஒரு கோனுக்கு வந்து important relationே வந்து h, l and r ஓட relation, that is l square is equal to h square plus r square. So to calculate your slant length, it is always square root of vertical height as well as radius. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க formula. Then come to your CSA. So curved surface area for a cone. இங்க கவனிச்சீங்கன்னா கோனுக்கு வந்துட்டு நம்ம சர்க்கிளோட ரெஃபரன்ஸே எடுத்துக்கலாம். ப்ரீவியஸ்லி சிலிண்டருக்கு எப்படி எடுத்தோம் அந்த பேஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து 2πr ன்னு எடுத்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி எடுக்கலாம். இங்கேயுமே ஒரு சர்க்கிள் 2πr எடுக்கலாம். பட் அங்கதான் ஒரு சின்ன ப்ராப்ளம். கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஷேப்ஸ் மாதிரி இந்த ஷேப் வந்து யூனிஃபார்மா ஒரே டைரக்ஷன்ல ஏறல. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இட் இஸ் ஆக்சுவலி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த பாயிண்ட். ஸோ ஹைட் சென்ட்ரிக் இன்க்ளைன் ஆகுது. அதனால நான் இங்க வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr ன்னு எடுத்தேன்னா எனக்கு இங்க இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும், இங்க இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்ல சர்க்கம்ஃபரன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் a dot. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆவரேஜ் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். ஸோ தட் இஸ் வை when we take 2πr, இங்க மட்டும் கோன்ல வந்து we'll try to divide it by 2, average on the whole divided by 2 into in the slant lengthல தான் போணும், because height பண்ண முடியாது, slant lengthல தான் அது gradually increase ஆகுது. So therefore 2 and 2 cancel, my CSA value will be pi RL for a cone. Okay, clear? And next coming to இப்போ TSA. TSA as always CSA plus. So apart from the curved surface, இங்க என்ன ரிமைனிங் இருக்குன்னா there is a flat base, ஒரு flat circle இருக்கு. That flat circle is none other than pi r square. So once again CSA plus pi r square. So CSA formula pi RL plus pi r square. So taking pi r common, which is L plus r. இது TSA formula. Okay, clear? And last formula, that is volume of a cone. Volume of a cone க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரிலேஷன் இருக்கு. என்னன்னா any cylinder if you take அதுல கரெக்ட்டா 3 parts எடுத்துட்டீங்கன்னா as long as the radius is same, okay, the cone will always occupy 1/3 of the cylinder volume. Okay, so volume of cone is always equal to 1/3 volume of cylinder. So please in the relation எழுதிக்கோங்க, this is very important. இதை பேஸ் பண்ணி தான் volume of cone formula. So 1/3 into volume of cylinder ஓட formula இங்க எழுதிருக்கோம். Volume of cylinder is pi r square h. So அதனால we'll write it as 1/3 into pi r square h. So cone part completed. Okay, so as of now cylinder, hollow cylinder, cone இதோட formulas எல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் clear ஆயிடுச்சா? Let me take 2 more minutes and complete sphere, hemisphere. அதை மட்டும் முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா any specific formulas you can ask. Okay, so sphere மட்டும் ரொம்ப யூனிக்கான ஷேப். ஏன் என்ன ஒரு யூனிக்னஸ்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ரவுண்ட். ஸோ எல்லாமே கர்வ்டா இருக்கு, எங்கேயுமே ஃபிளாட் ஃபேஸ் எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. எஸ் ஆர்கேகே எங்க போயிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஓகே, எஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ ஸ்பியர்ல ஒரே ஒரு கொஸ்டின், CSA TSA ரெண்டும் வேறையா ஆர் இஸ் இட் ஒன் அண்ட் த சேம்? கேன் எனிவன் ஆன்சர் திஸ்? CSAக்கு சாரி நான் இப்படி எழுது, CSA கேட்டேன். CSA TSA ரெண்டுமே ஸ்பியருக்கு ஆர் தே டிஃபரெண்ட் ஆர் டு யூ திங்க் தே ஆர் ஒன் அண்ட் த சேம்? யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். CSA TSA ஃபார் அ ஸ்பியர். Thank you. Yes, same. Varsha, yes. CSA only for a sphere. CSA and TSA both are same. ஏன்னா இங்க flat face னு ஒன்னு இல்லையே. உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிலிண்டர்ல உங்களுக்கு மேல கீழ flat face இருந்துச்சு, கோன்ல பேஸ்ல ஒரு flat face இருந்துச்சு, ஸ்பியர்ல flat face கிடையாது. So it is ultimately one and the same. So அதனால CSA and TSA both are same. The formula is 4 pi r square. ஓகே, இதுக்கு மட்டும் எப்படி சார் 4 pi r square இமிடியேட்டா சொன்னீங்கன்னா இந்த பர்టిక్యులர் ஸ்பியருக்கு டெரிவேஷன் மட்டும் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் 11th 12th நீங்க படிப்பீங்க. அதுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணி தான் பண்ண முடியும். அதை நான் பண்ணலாம், ஆனா கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஸோ வெரி சாரி டு ஆஸ்க் திஸ். இது மட்டும் கொஞ்சம் அப்படியே மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்பியர்னா CSA TSA ரெண்டுமே 4 pi r square, whereas வால்யூம் ஃபார்முலா இஸ் 4/3 pi r cube. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ஹைட்னு ஒன்று வராது.
ஏன்னா இது கம்ப்ளீட்லி ரேடியஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால யூ கேனாட் ஃபைண்ட் ஹெச் ஃபார்முலா இன் இட். ஓகே, கிளியர்? சரியா? எஸ். அண்ட் அப்படியே வந்து கண்டினியூஷனா ஐ வில் ஆல்சோ சாரி ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷேப். ஏன்னா இதுல வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ ரெண்டுமே உண்டு. ஏன் சொல்றேன்னா பிகாஸ் உங்களுக்கு மேல ஒரு ஃபிளாட் ஃபேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, பாட்டம்ல தான் கர்வ்டு ஃபேஸ் இருக்கு. ஸோ யுவர் சிஎஸ்ஏ வில் பி, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களோட சிஎஸ்ஏக்கு அப்படியே ஸ்பியரோட ஹாஃப், ஏன்னா இது ஹெமிஸ்பியர். ஸோ ஆல்ரெடி ஸ்பியரோட ஹாஃப் தான் ஹெமிஸ்பியர். ஸோ சிஎஸ்ஏ என்ன ஃபார்முலாவோ அதுக்கு அப்படியே இங்க 4πr², இங்க 2πr². ஓகே, பட் டிஎஸ்ஏ கால்குலேஷன் தான் ட்ரிக்கி. டிஎஸ்ஏ பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் சிஎஸ்ஏ பிளஸ் இங்க மேல ஒரு ஃபிளாட் ஃபேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சோ இந்த மேல இருக்க ஃபிளாட் ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிள் which is πr². சோ அதனால இந்த இடத்துல மட்டும் ஆல்ரெடி CSA 2πr² plus πr² 3πr². and last formula which is volume. Volume once again அப்படியே ஸ்பியரோட half, இங்க 4/3 πr³. சோ எனக்கு வந்து half of it. so half of 4/3 πr³ which is 4 to cancel ஆச்சுனா 2/3 πr³. okay, yes, done. இது இல்லாம ஷெல்லுன்னு ஒன்று இருக்கு, பட் I hope this should be enough for now. ஷெல்லுக்கான ஃபார்முலாஸ் நான் ஸ்கிப் பண்ண போறதில்ல. ஐ மீன் I'll keep it to the last. இப்போதைக்கு நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் செஷன் டிலே ஆயிடுச்சு ஆல்ரெடி. எஸ், ஒரு 20 minutes ஆயிடுச்சு ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணவே. பட் எஸ், இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நான் எக்ஸப்ட் இந்த ஸ்லைடு இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும்தான், அதுவும் ஸ்பியரோட ஃபார்முலாஸ் மட்டும் தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹெமிஸ்பியருக்கு டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, வேறஸ் கோனோட ஃபார்முலாஸும் சரி, இல்ல சிலிண்டரோட ஃபார்முலா சரி, ஹாலோ சென்டர் ஃபார்முலாஸ் எதுவுமே நீங்க மெமரைஸ் பண்ணாதீங்க. கைண்ட் ரெக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷன் முடிஞ்சிட்டாலும் ஆர் நாளைக்கு மார்னிங் கூட எழுந்துச்சு நீங்களே நீட்டா ஒரு பேப்பர் எடுத்து டயக்ராம் டிரா பண்ணுங்க. சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம் டயக்ராம் டிரா பண்ணுங்க, சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூம். இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு அந்த எந்த எல்லா ஃபார்முலாஸும் தரவானே அமைச்சிடும். ஏன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸே வந்து லாஸ்ட் மினிட்ல R² R³ மாத்தி மாத்தி போடுறது உண்டு. ஸோ எஸ், சர்மவுண்டட்னா அப்படியே டாப்ல வைக்கிறது, தட் இஸ் கால்ட் சர்மவுண்டட். ஓகே, ஒரு ஃபிளாக் ஸ்டாஃப், நேத்து ஒரு क्वेश्चन பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஃபிளாக் ஸ்டாஃப் இஸ் சர்மவுண்டட் ஆன் தி பில்டிங். அப்படினா டைரக்ட்டா வந்து பில்டிங் மேல வைக்கிறது. ஓகே, சரி. ஓகே 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 ஐ திங்க் நான் டவுட் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எஸ், March 2nd, இன்னைக்கு 27, நாளைக்கு 28, சாட்டர்டே, சண்டே March 1, சண்டே மண்டே March 2. இன்னைக்கு எண்டிங் டைமா? டியூரேஷன் I'll try to complete as much sum as possible. let's say ஒரு 8 o'clock வரைக்கும் பிளான் பண்றேன். ஓகே, we'll see. என்னோட எய்ம் வந்து டெஃபினட்டா நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த செஷன் மேஜர் பார்ட், தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்க்க போறோம், காம்பினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்க்க போறோம், தென் உங்களுக்கு ரேஷியோ பேஸ்டு சம்ஸ்லாம் வரும், கொஞ்சம் ட்ரிக்கியான சம்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி ஆஃப் சம்ஸ் பர்டிகுலர்லி மோர் எம்பசைஸ்ட் ஆன் கன்வர்ஷன் அண்ட் காம்பினேஷன். இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நானே செஷன் முடிச்சிடுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் நீங்களே இன் பிட்வீன்ல ஓகே சார் என்ன டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்களுமே லெஃப்ட் ஆயிடலாம். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ ஒன்ஸ் அகேன் கைண்ட் ரெக்வெஸ்ட், மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பட்டனுமே கிளிக் பண்ணுங்க. யுவர் சப்போர்ட் இஸ் வெரி மச் நீடட் டுவர்ட்ஸ் அஸ். சார் ஒரு 8:30 நீங்க ரெடினா நான் ரெடி. எத்தனை பேர் 8:30 வரைக்கும் இருப்பீங்கன்னு தெரியலையே. ஓகே, கமிங் டு த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் தான் கிராஜுவலா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். இன்னைக்குன்னு பாருங்க என்னென்ன அப்ளிகேஷன் மெமரிலாம் டெஸ்ட் பண்ணுது இன்னைக்கு. ஓகே, எனிவேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆல் சம்ஸ். எஸ் சார், எஸ்டர்டே லாஸ்ட் சம் புரியல. எஸ் மகேஸ்வர், நீங்க சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் யூ ஆல்சோ மென்ஷன் மீ பர்சனலி. ப்ளீஸ் ரீட் திஸ் கொஸ்டின்.
The volume of a conical tent is 462. Let's finish it today. Ready? I'm ready. Let's see if you're also ready. Volume of the cone is given and area of the base is given. What is the height of the cone? Very basic question. So we need to calculate the height. Area. A value is given as 154 meter square and volume is given as 462 meter cube. Units are same. ஒரு வாட்டி cross check பண்ணிட்டே வாங்க. In all the questions unit கரெக்டா இருக்கான்ட்டு. Udip Panirselvam and Priyadarshit Srinivasan, Jeevan Narasimhan. Okay, we are getting answers. So far, yes, 9 sent பண்ணிருக்கீங்க. Varsha, yes, 9 is indeed the correct answer. Very good students, yes. Others, explain பண்றேன், don't worry. இதுக்கு வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூமோட ஃபார்முலா டெரைவ் பண்ணாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் ஆஃப் அ கோன் ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h equal to 1462. கரெக்டா? இதுல அவன் எந்த அளவுக்கு வந்து யோசிச்சிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு ரேடியஸ் கொடுக்கல, ஹைட் கொடுக்கல, ஆனா ஏரியா கொடுத்திருக்கான். So what is area? Area in general is for a circle it is always pi r square. அவன் இண்டிகேட் பண்ணிட்டான். It is the area of the base. So base ஓட ஏரியானா pi r square தான். So அதனால இந்த particular portionல மட்டும் we will substitute pi r square. I mean we will substitute 154 in the place of pi r square. So 154 கரெக்ட்டா pi r square க்கு பதிலா into h is equal to 462. சரி, and இப்போ h is equal to cross multiply பண்ணனா 462 into 3 divided by 154. Okay, so solve பண்ணுங்க. Yes, Aditya, Dhyanesh, RKK, Kumar, Sir, Sunday full session irka? Wait பண்ணுங்க. Tanish, okay. Priyadarshini, Tanish, okay, Tanish. Aditya, yes, Aditya, very good. Nightshade, yes. So solve பண்ணீங்கன்னா 154 directவே 3 times. So 154 into 3. 3 4s are 12, 3 5 16, 3 1s are 4. So 154 directly 3 times, 3 into 3, 9 meters is the correct answer. இது ஆக்சுவலா வந்து 2022 ஓட போர்ட் question. Next question. Please read the question. The radius of a roller 100 centimeter long is 14 centimeter. The CSA of the roller, as you all know, roller, Bala, மறந்துட்டேன் பேர், Bala, okay Bala, okay, all right. So roller என்றது ஒரு cylindrical object, கரெக்டா? அந்த ரோலரோட length மட்டும் 14 centimeter and radius R value is given as 100 centimeter. Diagram ரொம்ப ஆப்போசிட்டா வரைஞ்சு வச்சிருக்கேன், ஏன்னா 14 ரொம்ப பெருசா மாதிரி. Ignore the diagram. Pi வந்து please take the pi as 22/7 and calculate CSA. எந்த ஆப்ஷன்றது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். You all know the formula for a CSA of a cylinder. P/Qs ன்னு வந்துட்டா preferably go through the last 5 years. COVID skip பண்ணிடுங்க. கோவிட்ல உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கும். Go for 24, 25, 23. இந்த மூணு பேப்பர் முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க 2020 பேப்பர் அதெல்லாம் கொஞ்சம் மாடலே மாறும். MCQsலாம் அவ்வளோ இருக்காது. ஓகே, வர்ஷா, பாலா, சஞ்சய், குமார், பன்னீர்செல்வம், கிறிஸ்டோ, ஜீவன் நரசிம்மன், ஓகே, தனிஷ், எல்லாருமே வந்து ஆப்ஷன் டி ஷுவரா வந்து 8800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஐ ஹோப் எல்லாருமே வந்து ப்ராப்பரா ஸ்டெப்ஸ் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது அஃப்கோர்ஸ் MCQ தான், பட் உங்க நோட் புக்ல சால்வ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு லைவ்ல ஃபாஸ்டா சால்வ் பண்றதுக்காக பக்கத்துல ஃபோன் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சம் சொல்ல அடுத்தடுத்த சம் வரும்போது நீங்க ஓனா ட்ரை பண்ணுங்க. Okay, so CSA formula for a cylinder is 2 pi RH. So 2 into, as suggested, pi is 22/7, radius is 100 and height is 14. So 7 to, இதெல்லாம் ஒரு சம்மன்றீங்கல்ல, இதெல்லாம் ஒரு சம்மா சார், இவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சிருக்கான். எஸ்,
Karunya, sorry, yes, Karunya. Yeah, late inga da irundingla. Okay. So the answer is 8800 centimeter square, which is correct. Moving on to the next question. Okay, please read. Look at the question. Sudandira Devi, option C. Okay. Yes. Nightshade. Yes, Nightshade 4000 illa. That's 8000 8800 answer. C தப்பா இந்த क्वेश्चन C தப்பா சரி ஓகே போன क्वेश्चन சொல்லிட்டு இருக்கீங்களா okay please come to the next question. Last question, option D was the answer. மிஸ் பண்ணவங்க just rewind பண்ணி அப்படியே பாத்துங்க. Please come to this question. Come on. Okay, Andrew Blesty, option D. Maheshwar, option D. Deepa Vijay Gurunath, option D. Okay, Bala, Jeevan Narasimhan, Tanish, so far எல்லாருமே option D send பண்ணிருக்கீங்க. But what if I tell you option D is not the correct answer? So first of all please listen, ஒரு cylindrical vessel இருக்கு. இந்த cylindrical vessel ஓட height 6 centimeters and radius 5 centimeters. இந்த cylindrical vesselல already full water இருக்கு, கரெக்ட்டா? As per the question fullaவே water இருக்கு. இதுல assuming நான் ஒரு சின்ன cone assuming ஒரு சின்ன கோன் நான் இதுல டிராப் பண்ணேன்னா அந்த கோனோட டைமென்ஷன் radius 1.4, height 6 cm டிராப் பண்ணா how much water flows out of cylinder? There is a law called as Archimedes principle. Okay, Archimedes principle law என்னன்னா volume of water that is displaced is always equal to volume of the object that has been put inside. நான் சிம்பிள் டர்ம்ஸா சொல்றேன், பட் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வெளியில போகுதோ, நீ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க அது காஸ் பண்ணிச்சோ அதோட வால்யூம் இதோட வால்யூம் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துல லாஜிக்கலா எது அது கிரியேட் பண்ணுது? வால்யூம் ஆஃப் அந்த கோன் தான் கிரியேட் பண்ணுது. வால்யூம் ஆஃப் கோன் வச்சு தான் அவ்வளோ வாட்டர் வெளியில போச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்க வால்யூம் ஆஃப் கோனோட தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கோன் விச் இஸ் 1/3 pi r square h and pi எதுவும் சொல்லல. ஸோ நம்மளே we can take it as 22/7. Radius 1.4. So 1.4 into 1.4 and the height of the cone is 6. இதுதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். So 3 1s are 3 2s are 7 0.2. So what is the multiplication value of 22 into 0.2 into 1.4 into 2? ஆண்ட்ரூ பிளிஸ்டி என்ன பண்றது, பிசிக்ஸ் எல்லாமே மேத்ஸ்ல மிக்ஸ் பண்றாங்க. இப்போ கரெக்டா சொல்லுங்க. ஏ சாதித்யா, தியானேஷ், கிறிஸ்டோ செக் அகைன். சரி, ஆண்ட்ரூ பிளிஸ்டி வாங்க, ஆன்சர் சொல்லுங்க பாக்க. லித்திகா, ஆதித்யா, டெசிமல், ஜீவன் நரசிம்மன், தியானேஷ். ஸோ இது மொத்தமா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the answer as 12.32 centimeter cube. ஸோ ஒரு நல்ல கொஸ்டின். லாஸ்ட் இயர் ஸ்பெசிமென் பேப்பர் கொஸ்டின் ஒன்று இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. திடீர்னு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பக்கெட்ல ஒரு பால் ஒன்று போட்டு, ஒரு ஸ்பெரிக்கல் பால் ஒன்று போட்டால் எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னு ஸ்பெசிமென் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் லுக் ஃபார் சச் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் ஆல்சோ.
Okay, 12.32, not 123.2, 12.32 centimeter cube. Okay, va? Yes, Karunya, Kumar, Darunya, Bala. Sorry. Let us go to the next question. Please come to this question. If volume, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன். ஏன்னா எஸ் கிறிஸ்டோ கரெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ல ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல எங்கேயுமே டேட்டா எதுவும் இல்லைன்னா அந்த கொஸ்டின் ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்லி ஃபார்முலா ஓரியன்டெட் கொஸ்டினாக இருக்க போகுது. ஸோ ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக அந்த 1 மார்க் கெயின் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். Volume and CSA of cylinder are numerically equal. So what is the radius of the cylinder? Okay, Sanjana, Sanjay sir, what other thing will have physics like this? இல்ல இது மட்டும் தான் ஆர்கிமெட்ஸ் பிரின்சிபல்லாம் இன்வால்வ் ஆகும் பிசிக்ஸ்ல. மற்றபடி உங்களுக்கு அவ்வளோதான் கேட்குற பிசிக்ஸ் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸ்லேயே அவ்வளோ வெயிட்டேஜ் நிறைய இருக்கு. சரி, ப்ளீஸ் கம் ஆன். ஸோ உங்களோட சிஎஸ்ஏ ஃபார்முலாவும் வால்யூம் ஃபார்முலாவும் ரிலேட் பண்ணுங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக பை கேன்சல் ஆகிடும். பாக்கி இருக்கிற டேட்டா வச்சு எனக்கு நீங்க ரேடியஸ் சொல்லணும். எஸ், வி ஆர் கெட்டிங் ஆன்சர்ஸ். வெரி குட். வர்ஷா, ஜீவன் நரசிம்மன், LUHTயா? இல்ல ஆன்சர் இல்ல, தப்பு. கமான் ஈஸி தான். நீங்க கேன்சல் பண்ணிட்டே வரலாம். சேம் ஆல்பபெட் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். கிறிஸ்டோ, எஸ் கிறிஸ்டோ கரெக்ட். ஆதித்யா, எஸ் கரெக்ட் ஆதித்யா. சார் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல ஃபார்முலாஸ் எல்லாம் நைட் ஷீட் சொல்லியிருக்கேன். மகேஸ்வர் செக், தியானேஷ் கரெக்ட். ரொம்ப விஎஸ் விஜய் எங்க போனீங்க? ரொம்ப நேரம் உங்களை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எஸ் விஎஸ் விஜய் கரெக்ட். பாலா கரெக்ட். சஞ்சனா சஞ்சீவி, எஸ் கரெக்ட். ஓகே, எல்லாருமே ஆன்சர் பிடிச்சிட்டீங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா ஆஃப் சிலிண்டர் இஸ் πr²h equals CSA of the cylinder 2πRh. So pi cancel, r, h. So r is equal to 2. Next question. வாங்க டக்குன்னு போகலாம். ஓகே, how to cancel? Same alphabets. Okay, as long as you have same terms on both sides of the equation, in multiplication relation you can cancel. Okay, previous question நான் ஒரே வாட்டி வந்துடுறேன். வெரி சாரி, ஒன்ஸ் அகைன் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டின் ஒரே வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சி, வால்யூம் வந்து πr²h கரெக்டா? πr²h. இங்க என்ன சொல்லியிருக்கான்? வால்யூமும் சிஎஸ்ஏவும் சேம்னு சொல்லியிருக்கான் கரெக்டா? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஃபார்முலா உங்களுக்கு 2πRh. ஓகே, நமக்கு இங்க என்ன பண்ணலாம்னா நீங்க சி கம்ப்ளீட்டா வந்து சேம்ன்றதுனால யூ கேன் ஆல்சோ ட்ரை டு டிவைட் த ரேஷியோஸ். ஸோ கம்ப்ளீட்டா இது எப்படி எடுத்து வரேன்னு கூட வச்சுக்கோங்க. πr²h டிவைடட் பை 2πRh. ஓகே, இந்த இடத்துல கொண்டு 1 இருக்கும். அப்போ இப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா? h பைன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் பண்றதுக்கு பதிலா நீங்க டைரக்டா இங்கேயே அடிக்கலாம்னு சொல்றீங்க. ஏன்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ல இருக்கு, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன். ஸோ நீங்க இப்படி கொண்டு வந்து டிவைட் பண்றதை நான் அப்படியே கேன்சல் பண்ண சொல்றேன். சரியா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து r² rனா ஒரு r கேன்சல் ஆயிடும். ஸோ r/2 = 1, which is same as telling r is equal to 2. Okay, Litika, clear? Yes. Christo, clear ஆயிடுச்சா for the previous question? Okay, இந்த கொஸ்டினே வந்துட்டீங்களா நீங்க? Volume of the cylinder of height 3 cm is 48 pi. Volume of the cylinder πr²h equal to 48 pi. ஹைட்டும் கொடுத்துட்டேன். ரொம்ப பேசிக் கொஸ்டின் தான். பட் எனிவேஸ், எஸ். How radius equals CSA? No. Volume is equal to CSA in the previous question, right? Shade. Okay. Yes, Litika. Once again. Litika, correct answer. Christo, correct answer. Sanjay, correct answer. Kumar, correct answer. Jeevan Narasimhan, yes. Jeevan Narasimhan, yes, correct answer. Sanjana Sanjeevi, correct answer. Pavitran, correct answer. Kumar, correct answer. Okay. Christo, correct. Pavitran, correct. Okay. So, inga vandu once again, நான் இங்க டைரக்டா பை கேன்சல் பண்ணிடுவேன்.
because divide பண்ணாலும் ஒன்று தான். So இங்க r square into height is given as 3 centimeter. So r square into 3 is equal to 48. R square is equal to 48 by 3, which is equal to 60. R is equal to square root of 16, which is plus or minus 4. We cannot take r as negative, so அதனால plus 4 units. 4 centimeters is the correct answer. Okay, next question. Yes, Bala, correct. Maheshwar, correct. Karunya, correct. Next question. A cylinder and a cone are of the same base and of same height. Ratio of their volumes. Okay, please calculate the ratio of their volumes. என் கெஸ் படி நிறைய பேர் இதில் வந்து உல்டாவா சொல்வீங்கன்னு உல்டாவா சொல்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். ஒரு ஆப்ஷன் மிஸ் ஆயிடுச்சு உல்டாவா சொல்கிறதுக்கு. எஸ் வர்ஷா, கரெக்ட். அதர்ஸ்? ஜீவன் நரசிம்மன், தனிஷ், லித்திகா, கரெக்ட். Yes, Tanish. Varsha feet, இன்னொரு Varsha. Karunya, Sanjana, yes, correct answers. Yes, Karunya, Kumar, correct. Darunya, Christo, Pavitran, Bala, Nightshade, பரவாயில்ல, ஆதித்யா, yes, very good. எல்லாருக்குமே வந்து ஃபார்முலாஸ் இப்போ டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். The ratio of their volume. So cylinder volume cylinder volume pi r square h and cone volume 1/3 pi r square h. So basically ratio தான். So நான் pi r square எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். It is 1:1/3. 1:1/3ன்றது LCM எடுத்தனா you will get it as 3:1. So option C is the correct answer. Very good. Next question. Okay, almost basic question complete பண்ண போறோம். லிகிதாவா, சாரி. Okay. லிகிதா, சாரி லிகிதா. Okay. Please come to VS Vijay. Yes, previous question correct answer. Vijay Bhaskar, yes, explain பண்ணிருந்தேன். வால்யூம் ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணிட்டு ஜஸ்ட் எல்லா சைடு இருக்கிற பை r square h எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். Okay. Please come to the next question. Okay, இந்த question actually ரொம்ப நல்ல question ஆச்சு. இது எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாமா? Volume of the largest right circular cylinder that can be cut from a cube, assuming ஸோ இந்த கியூபுக்குள்ள ஒரு சிலிண்டர் கட் பண்ணுறேன், லார்ஜஸ்ட் பாசிபிள். ஸோ அஸ்யூமிங் அந்த கியூபோட ரூஃப்ல இருந்து டச் பண்ணி பாட்டம் வரைக்கும் வர்ற மாதிரி ஒரு சிலிண்டர் கட் பண்ண போறேன்னா, அஃப்கோர்ஸ் இன்னொரு ஃப்ளா இந்த டயக்ராமில் இந்த சிலிண்டர் வந்து என்டையராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக. வெரி சாரி, இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். லார்ஜஸ்ட் பாசிபிள்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே மேலே வந்து கம்ப்ளீட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும், பாட்டம்லையும் கம்ப்ளீட்டாக டச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், இப்போ எட்ஜ் வந்து 2.8னா அதோட டயமீட்டருமே 2.8. ஓகே, சி இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு சிலிண்டரோட டேட்டா வந்து கியூபோட டேட்டா வச்சு தான் எடுக்க முடியும். If edge is 2.8, in the entire edge வந்து இந்த diameterக்கும் equate ஆகும். So your diameter is 2.8, which means you can calculate radius, which is 1.4. Okay, once உங்களுக்கு radius தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, and once again இங்க height-ம் செக் பண்ணிக்கோங்க. இந்த edge, இந்த edge height for a cube, all the sides are equal. அப்போ height of the cylinder is also 2.8. சரியா? அப்போ h value-ம் 2.8. So உங்களுக்கு radius 1.4, h 2.8. Please can you calculate the volume formula? Falco edits. ரொம்ப நேரமா காணுமே.
கமர்ஷியல் மேக்ஸில் மோர் எம்சிக்யூ வருமா? எம்சிக்யூ வந்து ஈவனாக தான் எல்லாத்துலேயுமே வரும். சரிங்களா? உங்களுக்கு கமர்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்னால் அட் த மேக்ஸ் 3 எம்சிக்யூ வரலாம். ஜிஎஸ்டி ஒன்று, பேங்கிங் ஒன்று வரும், அண்ட் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்லேருந்து வரும். மேக்ஸ் 3 எம்சிக்யூஸ் வரும் 15 கொஸ்டினில். இந்த டாபிக்ல இருந்தே ஒரு மினிமம் 2 to 3 எம்சிக்யூஸ் வந்துடும் இதுல இருந்தே. சார் புரியல ஆண்ட்ரியா பிளெஸ்டி. ஓகே இருங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். கான்செப்ட் என்னன்னா, இந்த ஒரு கியூப்ல இருந்து லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் சிலிண்டர் எடுக்கணும். அப்போ அந்த கியூபோட டாப் ஃபேஸே வந்து சிலிண்டரோட சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட்டா மொத்தமே வர்ற மாதிரி ஒரு ஃபிளாட் ஃபேஸ் இருக்கணும், பாட்டம்ல ஃபிளாட் ஃபேஸ் இருக்கணும். சரியா? சோ இப்போ என்னன்னா, நமக்கு கியூபோட எட்ஜ் மட்டும் தான் தெரியும். அப்போ ஒரு கியூபோட எட்ஜ் நீங்க டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, இது கியூப்னா டாப்ல இருந்து பார்க்கும்போது சிலிண்டரோட சர்க்கிள் ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எட்ஜை மொத்தமா டச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இந்த கியூபோட எட்ஜ்னா ஒரு அதோட லென்த் வந்து 2.8. அப்ப கண்டிப்பா அதோட டயமீட்டரும் 2.8 இருக்கும். ஸோ அதனால தான் எட்ஜும் டயமீட்டரும் சேம். ஸோ இங்க டயமீட்டர் 2.8, ரேடியஸ் 1.4. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹைட் வந்து இங்க எல்லாமே 2.8 தான். லென்த், பிரெத், ஹைட், லென்த், ஹைட், பிரெத் எல்லாமே 2.8. ஸோ அதனால இங்க ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இந்த டைரக்ஷன்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டருமே அதே உங்களுக்கு எட்ஜ் என்ன வேல்யூவோ அதே தான் ஹைட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹைட் இஸ் ஆல்சோ 2.8 அண்ட் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு pi r square h. ஸோ 22/7 into r 1.4 into 1.4 into 2.8. Okay. So 7 0.4. So what is 22 into 14? Sorry, 1.4 into 1.4 into 0.4. I hope this should be clear for now. Yes, Maheshwar, Sondra Devi, Pavitran, Aditya, Dhyanesh, Likita. Option A is the correct answer. So 17.248 centimeter cube. Okay. Yes, Bala, Christos, Udeep. Correct. Moving on to next question. See, the question ஒரு நல்ல important question தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா இமீடியட்டா நீங்க வந்து இதுல ரெண்டு ஜட்ஜ்மெண்ட், ஒன்னு வந்து டயமீட்டரும் கியூபோட எட்ஜும் சேமா இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குயிக்கா தோணணும். இன்னொன்னு வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் எட்ஜ் ஆஃப் த கியூபும் இன்னொரு அதுமே ஈக்குவேட் ஆகுதுன்னு சொல்ற இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாங்க. அசர்ஷன் ரீசனிங் நம்ம ரொம்ப நேரமா பார்க்கல இது வரைக்கும். ஸோ ஐ தாட் ஆஃப் மேபி அசர்ஷன் ரீசனிங் கொண்டு வந்துட்டா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு. சுந்தரதேவி, ஹவு டு கீப் டெசிமல். ஒரே ஒரு விஷயம், டெசிமலுக்கும் நான் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் நான். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த டெசிமல் கால்குலேஷன்ல சரி அதுதான் பிரச்சனை அப்படின்னா ப்ளீஸ், இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 22 இருக்கு இல்லையா? ஸோ 22 இன்டூ என்ன வேல்யூஸ்லாம் வந்துச்சு? 1.4 இன்டூ 1.4 இன்டூ 0.4 இருந்துச்சு. ஸோ பெட்டர் நீங்கள் 22 இன்டூ 14/10 14/10 14/10 4/10. ஓகே, ஒரு டெசிமல் பிளேஸ்க்கு டினாமினேட்டர் மல்டிப்ளை த நம்பர்ஸ் வித்வுட் டெசிமல் பிளேஸ் அண்ட் டிவைடட் பை 1000. அப்போனா 3 டெசிமல் பிளேஸ் கவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிடுங்க. சரியா? ஸோ உங்களுக்கு 22 into 14 into 14 4 எல்லாத்தோட வேல்யூமே சேர்த்து வேணா 17,248/1000 வரும். ஸோ 3 zeros. அதனால என்னோட ஆன்சர் வந்து third decimal point 17.248. இது for others if you are finding difficulty with decimals. Sir, don't want assertion and reasoning. ஏன் ரெண்டு क्वेश्चन வருமே assertion reasoning உங்களுக்கு. question number 14, question number 15 வரும், ஷுவரா வரும். அதுல தான் நிறைய பேர் வந்து தவிப்பான், என்ன பண்றது, எதை எப்படி செலக்ட் பண்றது. let's discuss some assertion reasoning questions also, Aditya, because அந்த மாடல் நான் டிஸ்கஸே பண்ணல. it would be very much helpful for you. okay, நீங்க எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரி வாங்க, let's discuss the first question for today. and இதுல வந்து கிராஜுவலா இந்த ரீகாஸ்டிங் மெல்டிங் சம் வந்துருச்சு. ரிலேட்டடா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் மெல்டிங்க்கு வந்து சிம்பிளஸ்ட் நான் ஒரு ஐடியா சொல்லிடுறேன்.
whenever you're focusing on melting, obviously ஒரு shape இன்னொரு shape whether same shape cylinder to cylinder இருக்கணும், cylinder கோணா மாறட்டும், எப்படினா மாறட்டும், ultimately உங்களுக்கு வந்துட்டு ஒரு bigger volume involve ஆகும். Okay, so I'll call it as bigger volume and there will be a smaller volume. Okay, so எப்பவுமே bigger volume by smaller volume is always equal to the number of final objects. So இதுதான் இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. இதுதான் இது ரிலேட் பண்ணி எழுதியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். வரேன். எஸ் ஆதித்யா, I'll come. Okay, Varsha, please wait. So n is equal to, n stands for number of final objects. For example, இந்த இடத்துல கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கா, the number of solid spheres each of diameter 6 that can be made by melting a solid metal cylinder. So ஒரு மெட்டல் சிலிண்டர் அதை நான் ஒரு ஸ்பியரா மாத்த போறேன். ஓகே, சரியா? இந்த ஸ்பியரோட ரேடியஸ் டயமீட்டர் 6 and that can be சிலிண்டரோட ஹைட் டயமீட்டர், சிலிண்டரோட டயமீட்டர் 4, சிலிண்டரோட ஹைட் 45 and இது மூலமா நம்பர் ஆஃப் சாலிட் ஸ்பியர்ஸ் அல்டிமேட்லி 5. ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5. ஸோ ஒரே ஒரு சிலிண்டரை மெல்ட் பண்ணா எனக்கு 5 சாலிட் ஸ்பியர்ஸ் கிடைக்குது. இதுதான் கொஸ்டின். ஸோ இங்க பாயிண்ட் என்னன்னா, நான் அந்த ஃபார்முலா ரிலேட் பண்றேன். சரிங்களா? ஸோ n is equal to bigger volume by smaller volume. இங்க என்னன்னா n கொடுத்துட்டான், 5 is given. The bigger volume is the volume of cylinder. Of course cylinder தான் bigger volume. அதுல இருந்து தான் கோன், அதுல இருந்து தான் spherical balls form ஆகுது. So volume of cylinder and the smaller volume is குட்டி spheres, volume of sphere. So இந்த ஃபார்முலாவும் ஆஃப் ரீசனும் ஒரு வாட்டி செக் பண்ணி growth பண்ணி பாருங்க. n into volume of one sphere is equal to volume of cylinder. So n into n தான் 5, இந்த n வேல்யூ தான் 5. So 5 into, so இது ரெண்டுத்துமே இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் நான் லெஃப்ட் சைடு கொண்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். So volume of cylinder is equal to volume of sphere into 5. Reason is 100% true, correct. Okay, so அந்த ஃபார்முலா வச்சே நம்ம சொல்லிடலாம். Okay, and now please come to the assertion part. இப்போ assertion நம்ம கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், pi r square h. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 pi r cube. ஸோ இதில் நீங்கள் pi கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற டேட்டா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 r square for a cylinder, r square is r is equal to 2. ஸோ 2 square into height is 45. எல்லாத்தோட யூனிட்ஸும் சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 45 divided by 4/3 into radius value, r cube value, r இங்க 3. ஓகே, 3 cube. இந்த டேட்டா மொத்தமா மல்டிப்ளை பண்ணி 5 வருதான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, வருதா? both are கரெக்டா? ஓகே, தீபா, வெற்றிவேல், சுதந்திர தேவி, ஓகே, கிறிஸ்டோ, ஜீவன் அரசிம்மன், மகேஸ்வர், ஓகே, பன்னீர் செல்வம், கிறிஸ்டோ, ஓகே, as long if you are satisfied I am good. ஸோ இந்த வேல்யூ செக் பண்ணி பார்த்தா, ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த கால்குலேஷன் வேணா செப்பரேட் எழுதுறேன். 4 into 45 divided by, and இந்த 4 மேலே 3 போயிடும், இந்த 3 மட்டும் மேலே போயிடுச்சு. 4 into once again 27, 4 cancel, 3 9s are 45/9 is 5. So yes, LHS and RHS both are same. So A as well as R both are correct. இதுக்கான ஃபர்ஸ்ட் உங்க ரிலேஷன் ராங் செக் ரேடியஸா? ஏன் கரெக்டாக தான் போட்டிருக்கேனே, otherwise I wouldn't have got the correct answer. Okay, pi r square is 4/3 pi r cube. Yes, all are correct. Nightshade, Sanjay, all are correct. Okay, anyways, so the point is இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். First option is assertion and reason both are correct, and reason is the correct justification வரும். Second one, both are correct but reason is not the correct justification வரும். Last ஒன்னுக்கு assertion is correct, sorry, option C க்கு assertion is true, reason is false, and very last option assertion is false and reason is true அப்படின்னு வரும். So இங்க both are true, option A is the correct answer. Okay, அந்த ஆப்ஷன்ஸ் நான் காட்டல, பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா குட். இஃப் யூ நோ ஃபார்முலா, லாஜிக், எஸ், டெவில், கரெக்ட், டெவில் MSD. கமிங் டு த நெக்ஸ்ட் அசர்ஷன், நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே, ரீசன்லாம் பாருங்க எவ்வளோ ஜுஜுபியா கொடுத்து வச்சிருக்கான். சிலிண்டர் சர்ஃபேஸ் ஏரியா CSA 2 pi r போட்டான் அவனே. பட் எனிவேஸ், அட்லீஸ்ட் ஐ வாண்ட் யூ டு செக் அசர்ஷன் அண்ட் டெல் மீ வெதர் எங்கேயுமே போத் A and B are will be, I mean, both assertion and reason are correct or not. Yes, come on.
காம்பினேஷன் சம்ஸ் பன்னீர்செல்வம் எஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அசர்ஷன் ரீசனிங் கேட்டகரி வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன்ஸ் வந்துரும். ப்ளீஸ் வெயிட். ஓகே, கிராஜுவலா வந்து என்னோட ஒரு பர்டிகுலர் ஏரியா பிகர் வால்யூம் பை ஸ்மாலர் வால்யூம். அர்ஜுன் ஓகே ஓகே அர்ஜுன் எஸ் நேத்தையே சொன்னீங்க அர்ஜுன். ஓகே yes, come on Arjun, start solving. Yes, for the previous question Bala Karunya, yes, correct answer. Okay, no problem Sanjay. Okay Arjun, okay, devil is Arjun. Okay, got it. Maheshwar, A is wrong, R is true. Sir, I think assertion is false and reason is true. Okay. So far வந்து assertion false ன்னு சொல்றீங்களா? See, ஒரு basic logic மட்டும் clear-ஆ questionல இருந்து நீங்க எடுத்துடலாம். Definitely this cannot be option A. ஏன் option A வராதுன்னா இங்க சிலிண்டர் பத்தி பேசியிருக்காங்க. கரெக்ட், இங்க சிலிண்டர் பத்தி பேசிட்டாங்க. சாரி, எஸ், இங்க சிலிண்டர் பத்தி பேசியிருக்காங்க, இங்க கோன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. both are two different shapes. A கண்டிப்பா வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. it could be either B, C, D. see TSA CSA both are see இந்த क्वेश्चन கேக்குறீங்களா? வெயிட் இந்த क्वेश्चन நான் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். CSA TSA எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். A false, B true. so far நிறைய பேர் A false ன்னு claim பண்றீங்களே. A false. காருண்யா நீங்களும் A false சொல்லிருக்கீங்க. VS விஜய் நைட் ஷேட், என்ன எல்லாரும் A false ன்னு சொல்றீங்களே, யாராச்சும் ஒருத்தர் A true ன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன உடனே A true ன்னு சொல்றீங்களா நீங்க? ஓகே, எனிவேஸ் let me solve the question. so இந்த கோனோட wide width வந்து 5 மீட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, சாரி, ஓகே. ஸோ width வந்து செப்பரேட்டா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். and the diameter of the cone is 14, which means radius of the cone is 7 meters, and the height of the conical tent is 24 meter. Please ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, we are going to calculate the cloth for a conical tent. conical tentல பேஸ் வந்து எப்பவுமே வந்து கிளாத் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது தரையே விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு டோனிக்கல் நீங்க ப்ராப்ளம் இந்த சர்க்கஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கோனிக்கல் டென்ட்டுக்கு வந்து நம்ம LSA மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும், பாட்டம்ல இருக்கிற பேஸ் இன்வால்வ் ஆகாது. ஓகே, இஃப் தட் இஸ் வாட் இஃப் எவ்ரிபடி இஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் அபவுட். சரியா? ஸோ இங்க வந்து பேஸ் வராதுங்க, இந்த பேஸ் இன்வால்வே ஆகாது. we need to calculate only LSA. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் LSA கால்குலேட் பண்ணா L வேல்யூ தேவை. L வேல்யூக்கு எனக்கு வந்து ஃபார்முலா. ஸோ L is equal to square root of h square plus r square, 24 square plus 7 square. ஓகே, ஸோ 576 plus ஒரு 49 என்ன வருது 625. ஸோ L value will be 25, length is 25, and we need to calculate cost. இங்க CSA of the இப்போ வந்து நம்மளோட CSA calculate பண்ணலாம். CSA of the cone is pi RL, pi is equal to 22/7, radius of the cone is 7 and length is 25. so 22 into 25, 550 meter square, 550 meter square. இது ஏரியா ஃபார்ம்ல வந்துடுறோம். 1 செகண்ட். ஸோ இப்போ எனக்கு வந்து வித்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வித்து தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து கிளாத் வாங்கும்போது மீட்டர் லென்த்ல தான் வாங்குவீங்க. நீங்க எல்லா கடைக்கும் போங்க, உங்க யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு எது வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து மீட்டர் ஃபிக்ஸ்டா இருக்கும், அந்த வித்து வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், அந்த ரோலோட லென்த் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ வித்து வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, we need to calculate length. ஸோ CSA ஆக்சுவலா வந்துட்டு ஜென்ரலா ஏரியானால என்ன லென்த் இன்டு பிரெத், அந்த மாதிரி தான் இந்த இடத்துல லென்த் இன்டு வித்து. ஓகே, ஸோ இது ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜென்ரலா ஒரு கிளாத் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால இங்க CSA வேல்யூ 550 ஈக்குவல் டு லென்த் இன்டு வித்தோட வேல்யூ 5.
ஸோ என்னோட லென்த் வேல்யூ கால்குலேட் பண்ணா 550 by 5 which is equal to 110 meters. ஓகே, அண்ட் ஒரு மீட்டர் வந்து 225 rupees சொல்லியிருக்கான். அப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு மீட்டர் 25 rupeesனா 110 meters எவ்வளவு இருக்கும்? ஓகே, புரிஞ்சிருச்சா? நான் இதை வாட்டி திரும்ப சொல்றேன். ஸோ டில் ஹியர் எல் கால்குலேட் பண்ணோம். எல்ல வந்து சிஎஸ்ஏல சப்ஸ்டியூட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு கோனோட சிஎஸ்ஏ மட்டும் தான். ஏன் சார் டிஎஸ்ஏ இன்வால்வ் ஆகுதுன்னா, பேஸ்ல வந்து துணி போட மாட்டாங்க ஜென்ரலா எந்த கோனிக்கல் டென்ட்லயுமே. பேஸ்ல வந்து அதுக்கு செப்பரேட் கிளாத் இருக்கும், இல்லைன்னா அப்படியே கிரவுண்டாவே விட்டுருவாங்க. மெயினா வந்து கோனுக்கு அந்த கர்வ்டு போர்ஷன் வர மெட்டீரியல் பேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இங்க வந்து நம்ம சிஎஸ்ஏ மட்டும் கால்குலேட் பண்றோம். அண்ட் ஒன்ஸ் இங்க வித் கொடுத்துருக்கிறதுனால, வித் இன் ஜென்ரல் ஃபார் அ கிளாத் மெட்டீரியல், நீங்க அதான் சொல்றேன், நீங்க எனி கிளாத் மெட்டீரியல் எனி கிளாத் ஷாப் போகும்போது உங்களுக்கு கிளாத் ரோல்ஸ்ல வச்சிருப்பான், அது வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல எக்ஸ்டெண்டடா போயிட்டே இருக்கும். அதனால L into B, B தான் இங்க வித். ஸோ 550 into L into 5, L value is 110. The cost of 1 meter is 25 rupees. What is the cost of 110 meters? So the answer will be 2750. And yes, assertion is also correct, reason is also correct, but that is not a correct justification for assertion. So அதனால இங்க வந்து both A and R are correct. A is also correct, R is also correct, but இங்க வந்து A is not, R is not the correct justification. இந்த இடத்துல ஆக்சுவலா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B வரும். ஓகே, நீங்க இந்த assertion reasonல ஆப்ஷன் B ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. So reason is not the correct justification for the assertion. ஓகே, விஜய் ஆதித்யா கரெக்டா? எஸ், L 25 தான். எஸ், ஷாலினி ஷான் பிரிட்டோ விஜய். ஓகே, வெற்றிவேல். ஓகே, ஓகே, A is true, R is also true, but R is not the correct explanation for A. Thank you காருண்யா. அது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் காருண்யா டைப் பண்ணிருக்காங்க. மகேஸ்வர் டீச்சரா வந்துட்டுங்களா? எங்க மகேஸ்வர்? ஓகே, ஓகே, சரி. Shall we go to the next question? Yes, Udip, correct answer. Udip, correct answer. Okay, please coming to the next question. இந்த கொஸ்டின்மே அசர்ஷன் வந்து நல்ல ட்ரிக்கு. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் உங்க பிரெயினுக்கு கொஞ்சம் ஒர்க் கொடுங்க. இந்த அசர்ஷன் சால்வ் பண்றது கொஞ்சம் யோசிக்கணும். ரீசன் டக்குன்னு முடிச்சிருவீங்க. ஐ மீன் சாரி, அசர்ஷன் போட்டா தான் ரீசன் போட முடியும். Wide how it is related, பவித்ரன். நான் திரும்ப அந்த கொஸ்டின், சரி ஓகே, அதர்ஸ் இந்த கொஸ்டின் படிச்சுட்டு இருங்க. நான் ஒரு 2 minutes கழிச்சு இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். சார், கம் டு பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல், we are waiting. பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல், may I know which place it is? அர்ஜுன். SDA செங்கல்பட்டா? ஷாலினி. ஓகே, லிகிதா. ஓகே லிகிதா, சரி ஃபைன். குன்னூர். ஓகே எஸ், ஓகே அர்ஜுன். சரி, இந்த கொஸ்டின் ரீட் பண்றேங்க. நான் பவித்ரனோட டவுட் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடுறேன். நீங்க கிளாத் ஷாப் போனீங்கன்னா, நீங்க உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு நீங்க கடைக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, கிளாத் வந்து ரோல்ல தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்பாங்க. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை மீட்டர் வேணும்? நீங்க 4 மீட்டரா 5 மீட்டர் தான் சொல்ல முடியும். லென்த் தான் எப்பவுமே கேட்க முடியும் தவிர வித் வந்து கான்ஸ்டன்ட். எனி கிளாத் மெட்டீரியல் ஜென்ரலாவே வித் ஃபிக்ஸட். ஸோ இந்த கொஸ்டின்லயுமே அப்படிதான். அந்த கிளாத் மெட்டீரியல் நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், அதுவுமே சிலிண்ட்ரிக்கல்ல தான் வச்சிருப்பான். அந்த கிளாத் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ ஐ மீன் ஒரு டிஃபைன் லென்த் வரைக்கும் வரும். ஸோ அதனால தான் இந்த வித் வந்து போன கொஸ்டின்ல 5 ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நமக்கு தேவை இந்த லென்த் கால்குலேட் பண்ணணும். இது மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் சிஎஸ்ஏ வந்து 550 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் L into width, length into breadth is equal to CSA. இந்த ஃபார்முலா தான் பவித்ரன் யூஸ் பண்றோம். சரி வாங்க, இந்த பிருந்தாவன் வித்யாலயா திருச்சி. ஹாய், ஐ எம் நியூ ஸ்டூடெண்ட். Gurjar, Topsu Gurjar. Who is Shalini? Tell your name. I am Karunya. Introduction ரொம்ப வேணுமா? Thank you. Little calm. Okay, சரி. ஷாலினி சொல்லிடுங்க. காருண்யா கேக்குறாங்க. ஓகே, அப்படியே பிளஸ் எனக்கும் ஆன்சர் சொல்லிடுங்க. யாராச்சும் கிராக் பண்ண ட்ரை பண்ணீங்களா இந்த क्वेश्चनக்கு? It's a very interesting question. Uttar Pradesh, from UP. But நாங்க
Anyways, thank you, Professor Gurjar. I hope you can understand bit of our videos. ஏன்னா எங்களோட videos Tamil and English. We are combining both the languages. Thank you for the support from UP, all the way from UP. I think A is true and R is false. I'm also new student. See, new students, unga name la sonna better irukum. Little unicorns, unga name mention பண்ணுங்க. Maheshwar, okay. Sanjana and Maheshwar, okay. I'll come to that. But yes, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन தான் நான் கொடுத்திருக்கேன். Thank you, full support. Thank you so much. Sir, this time paper is easy or hard prediction. And the prediction வந்து நம்ம Sunday பார்க்கலாம். But as of now, full effort உங்களோட syllabus coverageல கொடுத்திருக்கேன். Please don't leave anything. எல்லாத்தையுமே முடிஞ்சாலும் கவர் பண்ணுங்க. நான் முக்கியமா வெயிட்டேஜ் டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன். அதை தயவு செஞ்சு திரும்ப பிராக்டிஸ் பண்ணிடுங்க. சண்டே நான் சொல்லிடுறேன். ஓகே, பேப்பர் எப்படி வரும் அப்படி சொல்றேன். ஆப்வியஸ்லி as I said before, லாஸ்ட் இயர் பேப்பர் கொஞ்சம் சேலஞ்சிங்கா வருச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி வந்து I'm expecting a moderate paper. மோனா, ஷைனி, மீனா, என்ன எல்லாரும் பேர் வச்சுட்டு இருக்கீங்க? ஓகே சரி, யாருமே ஆன்சர் யாரும் சொல்ல மாதிரிலே. யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் சொன்னீங்களா? மோனா, லிகிதா, எங்க ஆன்சர் எங்க? சார், ஃபார் திஸ் ஒன்லி ஐ டோல்ட் இட் இஸ் ஹெட்டேக்லாம் இல்லை. நம்ம சால்வ் பண்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சென்டென்ஸா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஆதித்யா. ஓகே, வெயிட் நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட், ஸ்பியர் அண்ட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் த சேம் ரேடியஸ் ஹேவ் ஈக்குவல் வால்யூம். ஸோ ஸ்பியரோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் ஈக்குவல், கரெக்டா? So both the volumes are equal. So sphere oda volume enna 4/3 pi r cube and cylinder oda volume enna pi r square h. This is our first basic step. Correct? Idhula ennennallam cancel panna mudiyumo cancel pannidren. So I am going to cancel first pi. Next, radius is same. ரெண்டுத்துக்குமே radius same. அதனால I can also cancel r square. இங்க வந்து கியூப் பதிலா ஒரு r மட்டும் லெஃப்ட் ஓவர் இருக்கும். which means if I write the remaining 4/3 r equal to h. கரெக்ட்டா? எஸ், இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் புரிஞ்சிருச்சா? and let me continue. ஜீவன் பிரபுவா? ஓகே, இங்க கவனிங்க. r is equal to இது மட்டும் நான் ரிலேஷன் வந்து 4/3 அந்த சைடு கொண்டு போடுறேன். 3/4h. Okay, there is a reason why I want to write in terms of radius. ஏன்னா என்னோட next statement வந்து it is based on diameter. Diameter of the cylinder exceeds its height by 50%. So please come to the next part. Okay, ஒரே நிமிஷம் திரும்ப இங்க பாருங்க. இங்க just வால்யூம் மட்டும் ஈக்குவேட் பண்ண, ரேடியஸ் சேமா இருக்குன்ற ஒரே காரணத்தால தான் ரேடியஸ் as well as pi அடிச்சிட்டேன். இப்போ r வந்து in terms of height ல எழுதிட்டேன். சரியா? இப்போ diameter ஃபார்முலா என்ன? 2 times radius. கரெக்ட்டா? so 2 times radius கான ரிலேஷன் எழுதிக்கிறேன். so radius ரிலேஷன் 3/4 into height. so இந்த 2 கேன்சல் பண்ணா, 2 and 4 கேன்சல் பண்ணா I will get 3/2h. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? d is equal to 3/2h. focus guys. மோனா, லிகிதா, நேத்து வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் சின்சியரா சால்வ் பண்ணிட்டு இருந்த பயலுங்க. இன்னைக்கு என்ன இது இன்ட்ரடக்ஷன் போயிட்டு இருக்கா? எஸ் பட்டியா? ஆனா சம்ம பாருங்க, 2 நாள் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். எனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த பேட்ச்க்கு நான் போயிடுவேன். உங்களுக்கு இது மேக்ஸ் எக்ஸாம். ஓகே, ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நீங்க அப்புறமா பேசிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கம்ப்ளீட் தி क्वेश्चंस. ஏன்னா நிறைய பேர் நிஜமாவே வந்து காம்பினேஷன் சம்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி லேட்டு. ஸோ கமான். ஸோ கொஞ்சம் எஸ், அதுதான் சொன்னேன். எனக்கு அந்த ஸ்பேமிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து இந்த பப்ளிக் ஜென்ரல் லைவ் செஷன்ஸ்லாம் போகும் பாருங்க, கான்சர்ட் அது இதுன்ட்டு அதெல்லாம் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே லிகிதா, நீ ஆரம்பிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். நீ தான் வந்து பேர்லாம் கேட்டுட்டு இருந்தல, அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ diameter is equal to 3/2h. இப்போ பாருங்க, இப்போ கண்டிஷன் என்னன்னா, எனக்கு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா by 50% ரெண்டுத்துமே சேம் வால்யூம் இருக்கும்போது எனக்கு சிலிண்டரோட டயமீட்டர் வந்து அதோட ஹைட்டை விட 50% எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம், ஒரு அசம்ஷன் அப்ளை பண்ண போறோம். இஃப் இன் கேஸ் ஒரு பேச்சுக்கு h வந்து 100% வச்சுக்கலாம்.
Please listen carefully. This is very, very important. ரொம்ப crucial-ஆன step. ஒரு பேச்சுக்கு h 100% வச்சுக்கலாம். I am going to substitute this 100% in this formula. அப்போ d is equal to 3 by 2 into 100. So 200, 300 by 2 is 150%. Correct? So once again, please இந்த ரெண்டு வேல்யூவும் ஒரு நிமிஷம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. Height 100%, d 150%. இத சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. By 50%, the diameter of the cylinder exceeds its height. இதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 50%. ஹைட் 100% னா டயமீட்டர் 150% இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கும்போது this particular statement is 100% correct. Okay, assertion is 100% true. So height விட diameter ஒரு 50% எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுதான் மீனிங். So therefore என்னோட assertion is completely true. Okay, no problem Likita. சரியா? Okay, இப்போ come to sir, let's go to figure and application. VS Vijay, figure and applicationலாம் போட்டுடலாம். இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்றேன். ஏன்னா இதை நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா figure and application, see figure and application standard questions இருக்கு. நான் அது anyways நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். So please come to this. And radius of the sphere, if the radius of the sphere is 3r, then the volume is 30 pi r cube. So volume ஓட formula 4 by 3 pi r cube. So 4 by 3 pi அப்படியே வச்சுக்கலாம் because they mentioned it as pi, and r cube radius of the sphere is 3r. So 3r cube, so அதனால 3r into 3r into 3r னு எழுதிக்கிறேன். 3 3 cancel. I am getting 4 into 3 into 3, so அதனால 36 pi r cube. இங்க 30 தானே வந்திருக்கு, so என்னோட reason is false. Okay, clear ஆயிடுச்சா? சரியா? Okay, so the answer for this question is A is true and reason is false. Option C வரும். ஒரு வாட்டி சொல்லித்தாங்க, சரியா கவனிக்கலையா? சரி நான் சொல்றேன், பட் ப்ளீஸ் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பியருக்கும் சிலிண்டருக்கும் ஈக்குவல் வால்யூம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் ரேடியஸ் சேமா இருக்கிறதுனால நீங்க நார்மலா எழுதிட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களோட ரிலேஷன் வந்து 4 by 3 r is equal to h. பட் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே டயமீட்டர் பேஸ் பண்றதுனால நான் ரேடியஸ்க்கு ஈக்குவலா எழுதிட்டேன். ஸோ தட் ரேடியஸை வச்சு எழுதிட்டேன்னா எனக்கு டயமீட்டர் கால்குலேட் பண்ண முடியும். டயமீட்டரோட ஃபார்முலா 2 times ரேடியஸ். ஓகே, எஸ் சார், who tell clearly? ஓகே, டயமீட்டரோட ஃபார்முலா 2 times ரேடியஸ். ரேடியஸோட ரிலேஷனை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ரேடியஸோட ரிலேஷன் 3 by 4h. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு இதுதான் ஃபைனலா டயமீட்டருக்கான ரிலேஷன். ஒன்ஸ் இது வரைக்கும் அப்ரோச் பண்றேன், இதுக்கு முன்னாடி எழுதுனதும் தேவையில்லை. இப்போ என்னன்னா இந்த ஜஸ்டிஃபிகேஷன் டயமீட்டர் வந்து சிலிண்டரோட ஹைட்டை விட 50% ஜாஸ்தியா இருக்கணும். which means இப்போ உதாரணத்துக்கு இந்த டயகிராம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த இடத்துல வரைகிறேன். டயமீட்டர் வந்து சிலிண்டரை விட ஹைட் இப்படிதான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் வந்து 5னா டயமீட்டர் வந்து ஒரு 50% எக்ஸ்ட்ரா இருக்கணும், 10 அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், ஒரு பேரல் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா இல்லையான்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஹைட்டுக்கு வந்து ஒரு அசம்ஷன், ஹைட் 100% இருந்தா, ஏன்னா பர்சன்டேஜ்ல சொல்லிட்டான். ஸோ இப்போ ஹைட் 100% இருந்தா டயமீட்டர் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ண 150% வருது. இதோட டிஃபரன்ஸ் 150%க்கும் 100% டிஃபரன்ஸ் 50%. அதனால தான் ஆப்ஷன் ஏ கரெக்ட், சாரி அசர்ஷன் கரெக்ட். I am new sir, I am happy to see Tamil teacher in teaching ICSE. Okay. மாரி முத்து, yes, thank you. இளம் பர்தியா, என்னடா எல்லாரும் ரீகாஸ்டிங் ப்ராப்ளம் ஈஸி, ரீவைண்ட் அண்ட் வாட்ச் ப்ரோ. நான் சொல்லிடுவேன் அதை ரீவைண்ட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு. பட் எனிவேஸ், சின்ஸ் ஐ எம் ஆல்சோ நியூ டு லைவ் செஷன்ஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இயர் கமிங் டு லைவ் செஷன்ஸ், கேட்டிங்கன்னா நான் திரும்பவே லைவ் சொல்லிடுவேன் நான். ஓகே, பட் அஃப்கோர்ஸ் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு, 1 hour 14 minutes ஆயிடுச்சு. ஐ வாண்டட் டு கவர் தி அதர் பார்ட், காம்பினேஷன் சால்வ்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். ஸோ ப்ளீஸ் கம் டு திஸ். 2 cylinders of same lateral surface area have the radius, the ratio 4:9. So ratio of height, ratio of their volume. சார் டில் 8:30 டைம் பாருங்க, இப்பவே 7:45 ஆயிடுச்சு.
காம்பினேஷன் சாலிட்ஸ்லாம் ஆரம்பிச்சு அது 8:30 போயிடும் போல இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அசர்ஷன் ரீசனிங் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் போதும். நவ் ப்ளீஸ் கம் டு few more questions. This is a nice question. Come on. LSA ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ரேடியோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கேன் யூ டீச் தமிழ் டூ? வரங்க இருங்க, மேக்ஸ் முடியட்டும். ஃபார் தமிழ் போர்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தமிழ் எக்ஸாம் சொல்கிறீங்களா? தமிழ் எக்ஸாமுக்கா இருபாண்டி கட்டம் தானே? ப்ளீஸ் வெயிட், மேக்ஸ் எக்ஸாம் முதல்ல முடிச்சிடலாம். Okay, so CSA 1 by CSA 2, CSA LSA எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால 2 pi R1 H1 by 2 pi R2 H2, சேம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதனால இதோட வேல்யூ வந்து 1 ஆயிடும். இதோட வேல்யூ 1னால 1. ஸோ 1 by 1 எழுதுவேன். ஓகே, இந்த சைடில் 2 pi கேன்சல் டைரெக்டாக R1 by R2 into H1 by H2. இதில் R1 by R2 வேல்யூ தான் 4 by 9 எழுதியிருக்கான். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி R1 is to R2. ஸோ அதனால 1 is equal to 4 by 9 into H1 by H2. So my H1 H2 value 4 by 9, flipping to other side, it is 9 by 4. Option B is the answer. Okay. Yes, Danish, Jeevan Narasimhan, Aditya, Christo. 4 by 9 is the answer. Please come to the second question. Volume. அதான் உங்களுக்கு இப்போ ஹைட் ரிலேஷன் தெரிஞ்சு, ரேடியஸோட ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. எஸ் சார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிஃப்ளெக்ஷன்லாம் எவ்வளோ மார்க்ஸில் வரும்? ரிஃப்ளெக்ஷன் 5 மார்க் வந்துடும். ஓகே, ஷுவராக வந்து connect the points and draw the polygon, identify the name of the polygon ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு ஒரு 4 மார்க் கொஸ்டின் வரும் to calculate the mean, and along with that MCQ கொஸ்டின் ஒரு 1 மார்க்கு. அந்த கிராஃபே எடுத்துட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரஃப்லி 10 to 15 மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஓஜிவ் கிராஃப் இருக்குது, ஹிஸ்டோகிராம் கிராஃப் இருக்குது. ஸோ இட் வில் கம் அரௌண்ட் 10 to 15 மார்க்ஸ். சரி, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் their வால்யூம்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், ரெண்டுமே சிலிண்டர் தான், சாரி, pi R1 square H1 by pi R2 square H2. So pi cancel, R1 by R2 the whole square into H1 by H2. R1 by R2 value அங்கே தான் இருக்கே, R1 by R2 4 by 9, H1 by H2 9 by 4. So definitely ஒரு value cancel ஆயிடும். So 4 by 9 into 9 by 4. So it is 4 by 9. Option A. I hope this should be easy for everyone. Yes. Next question. Sorry. ஏன் ஒரு மாதிரி பிளர்ரா எனக்கு தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கும் பிளர்ரா தான் தெரியுதா? ஓகே. நான் ஐ திங்க் லோடிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 second. எனக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ப்ளீஸ் கம் டு திஸ் கொஸ்டின்.
Okay, let's start with combination of solids. Okay, Maheshwar. சரி, combination of solids start பண்ணிடலாம். ஒரு circus tent is cylindrical to a height of 3 meters and a conical figure above it. So உங்களுக்கு diagram புரிஞ்சிட்டு இருக்கணும். So first வந்து ஒரு cylindrical portion, அதுக்கு மேல ஒரு conical portion. சரியா? இந்த cylindrical portion ஓட height வந்து 3 meters and அதோட radius வந்து base radius வந்து 52.5. Slant height of the cone வந்து 53. Area of the canvas required to make the tent. Okay, ஒரு நல்ல question. Sir, can we go from for formal problem solving question? Though start பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் Sharan, Jeeva, Yuda, Jeeva. Students, என்ன தெரியல இன்னைக்கு ரொம்ப ஸ்பாமிங் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. ஓகே, டிஸ்கஸ் வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே சம்ஸும் சால்வ் பண்ணலாம். see இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏரியா ஆஃப் த கேன்வாஸ் நீ எவ்வளோ மெட்டீரியல் இந்த என்ன ஏரியா கால்குலேட் பண்ண நிறைய பேருக்கு சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணுமா டிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணுமா அதில் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ரீயூனியனா என்ன நடக்குதுன்னு எனக்கும் தான் புரியல. சரி ஓகே ப்ளீஸ் see இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சிலிண்டர் பாருங்க. சிலிண்டரோட பாட்டம் ஃபேஸும் மேல இருக்கிற ஃபேஸும் ரெண்டுமே இமேஜுக்கு வராது, தெரியாது பேசிக்கலி. அது அந்த துணி கேன்வாஸ்லயே வராது. ஸோ அதனால சிலிண்டருக்கு வந்து ஒன்லி த கர்வ்டு போர்ஷன் மட்டும் தான் கால்குலேட் ஆகும், சிஎஸ்ஏ மட்டும் தான் கால்குலேட் ஆகும். கோன் எடுத்துக்கோங்க, கோனுக்குமே அதோட பேஸ் போர்ஷன் தெரியாது, மறைஞ்சிரும். ஸோ அதனால வெளியில இருக்கிற அந்த கோன் கர்வ்டு கிளாத் மட்டும் தான் தெரியும். ஸோ அதுக்குமே சிஎஸ்ஏ தான். ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல ரெண்டுமே சிஎஸ்ஏ கால்குலேஷன் தான் இன்வால்வ் ஆகும். This is not standard for all types. ஒரு கொஸ்டின்ல வந்து தெளிவா சொல்லிடுவோம். பாட்டம்லயும் cloth யூஸ் பண்ணிருக்காங்க. The bottom of the cylinder is covered by a conical, covered by the cloth அப்படினா அப்போ நீங்க அடிஷனலா ஒரு pi r square ஆட் பண்ணிக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட் டு மாறிட்டே இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன் காம்பினேஷன் சாலிட்ஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா என்ன ஃபார்முலா படிச்சீங்களோ அப்படியே அப்ளை பண்ண முடியாது. கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகே, நான் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். பட் ஃபார் நோ இதுதான் கான்செப்ட். சோ CSA of the cone plus CSA of cylinder calculate பண்ணனும். So CSA of the cone it is pi RL, CSA of the cylinder is 2 pi RH. Okay, so இது ரெண்டுத்துலயுமே pi காமன் எடுத்துடுறேன். So RL plus 2 RH which is 22 by 7 into 22 by 7. Radius of the cone, radius of the cone அதே தான் 52.5 into slant length is 53, 2 times of once again radius is 52.5 into height of the cylinder is 3. இதில் 52.5 காமன் எடுத்துட்டேன். 22 by 7 into 52.5 காமன் எடுத்தேன்னா 53 plus 2 into 3 6. ஸோ 7 கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் ஆகுமே. 7 7s are 49, 3 7.5. So 22 into 7.5 into 59 என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம்காக யோசிங்க. ஓகே, டெஃபினட்டா என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு ஒரு டைம் வரும். பட் as I said மேக்ஸ் மார்க் ரொம்ப 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 சீரியஸாக பார்ப்பாங்க. அதுவும் பர்டிகுலர்லி இந்த ரிலேஷன்ஸு கசின்ஸு இவங்க எல்லா சர்க்கிள்லையுமே ஃபஸ்ட்டு கேட்குறது வாட் இஸ் யுவர் மேக்ஸ் மார்க். அது ஏன் தெரியல, அது ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் ஒரு டீசன்ட் ஸ்கோர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் டாப்பர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே ஐ வாண்ட் டு ஸ்கோர் மோர் தென் 75+ out of 80. சரியா? ஓகே ஆதித்யா, எஸ். Why can't we take what also common? என்னது why can't we take வேற என்ன காமன் எடுக்க முடியும்? வேற எதுவும் காமன் எடுக்க முடியாது. ஓகே, ரேடியஸ் காமன் எடுத்துட்டேன். நான் அது இங்கே எடுத்துட்டேன். ரேடியஸ் முன்னாடியே எடுத்துருக்கலாம், நான் அதுக்கப்புறமா இங்கே எடுத்துட்டேன். ஸோ ரேடியஸ் மட்டும் தான் காமன் எடுக்க முடியும் in this question. So multiply all these values. 22 into 7.5 into 59. Can anyone tell me the answer please? எஸ் விஎஸ் விஜய், தேங்க்யூ. மற்றவங்க எல்லாரும் பேசுறவங்க பேசிட்டே இருங்க, நான் பாட்டுன்னு ஆன்சர் சால்வ் பண்றேன்னு மாதிரி. தியானேஷ், விஎஸ் விஜய், தனிஷ், குமார், வெரி குட். ஐ அப்ரிஷியேட் இட் ரியலி. சூப்பர், எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஹாப்பி டு see that.
காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சீரியஸ் மோட் ஆன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கமான் கமான் கமான். ஓகே, அதர்ஸ். ஓ, மறைச்சிட்டு இருக்கேனா? சாரி 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 சாரி. எஸ், இதான் கால்குலேஷன். 22 into 7.5 into, கீழே ஸ்கிரீன் தெரியலையா? ஸோ இங்கே என்ன ஆக்சுவலாக எழுதியிருக்கேன்னா, இந்த போர்ஷன் வந்து 22 into what I have written in the bottom is 22 into 7.5 into 59. This is what I have written in the bottom part. Okay, in case theriyadavungalukku screen na konjam adjust pandren next time. So the final answer, I'll write it here. The final answer, it is 9735 meter square. Little clear. Okay, okay, okay. I'll improve it, Arjun. Seriya. 9735. Exact. There is no decimal point involved. Next question. Okay. இது ஒரு காமனான ஒரு CBSE புக்ல இந்த क्वेश्चन இருக்கு. Hi sir, do you remember me? Kevin Matthew, yes, you attended one of my previous lives. I remember. காருண்யா 9 decimal point 0.5 வராது, 9735 தான் வரும். இல்ல காருண்யா 9735 வரும், 3.5 வராது. ப்ளீஸ் செக் 9735 தான் ஃபுல் ஆன்சர். ஓகே, இந்த क्वेश्चन ரீட் பண்ணீங்களா? How 50? எங்க 50? தலை சுத்துதா? இல்ல ஈஸி தான். ஓகே கிறிஸ்டோ, கமான் கிறிஸ்டோ. இவ்வளோ பார்த்துட்டோம். இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இருங்க, ஈஸியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்சி இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெல் ஆஃப் டயமீட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெல். இதோட டயமீட்டர் வந்து 4 meters, 21 meter டீப். So H வந்து 21, diameter 4 meters, and it has been evenly spread and taken out. Okay, the earth taken out of it has been spread evenly all around it to shape a circular ring of width 4 meters. So first இதோட diameter மட்டுமே வந்து 4. அவன் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மண்ணை எடுத்து இந்த கிணறுக்கு காம்பவுண்ட் வால் மாதிரி வச்சிருப்பானுங்க பாருங்க, அந்த மாதிரி எடுத்துட்டானுங்க. ஸோ தோண்டிட்டு காம்பவுண்ட் மாதிரி மேலே கட்டிட்டாங்க. இந்த வித்து மட்டும், ஓகே, இந்த வித்து மட்டும் எவ்வளவு வருதுன்னா 3 மீட்டர்ஸ்க்கு வித்து கட்டிருக்காங்க. தட் இஸ் எம்பாங்க்மெண்ட். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா, மேபி இது வரைக்குமே டெப்த் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட் வந்து கிணறு இவ்வளவு தூரம் இருக்கு, பட் இந்த காம்பவுண்ட் வாலோட ஹைட் மட்டும் என்ன? தட் இஸ் த क्वेश्चन. ஓகே, ஸோ கிணறோட மொத்த டெப்த் வந்து 21 மீட்டர். இப்போ நான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டேன். ஸ்டாண்டர்ட் CBSE மாடல் क्वेश्चन. ஓகே சார், இந்த क्वेश्चन புரியலப்பா. சரி, ஓகே, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். See, first of all, நீங்க நார்மலா இதுதான் உங்களோட கிரவுண்ட் சர்ஃபேஸ், கரெக்டா? இந்த கிரவுண்ட்ல இருந்து தான் கிணறு நீங்க வெட்டுறீங்க. ஓகே, யூ ஆர் டிகிங் தி வெல் பார்ட். இந்த கிணறுலோட டீப் வந்து 21 மீட்டர்ஸ். சரி, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதோட டெப்த் வந்து 21 மீட்டர்ஸ், டயமீட்டர் 4 மீட்டர்ஸ். ப்ளீஸ் ஒரே ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ டெப்த் வந்து 21 மீட்டர்ஸ். இது வந்து பேசிக்கலி ஒரு சிலிண்டர், கரெக்டா? இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 21 மீட்டர்ஸ். நான் எதுவுமே பேரலா எழுதிட்டே வரேன். ஸோ சிலிண்டர் ஓட ஹைட் வந்து 21 அண்ட் சிலிண்டரோட டயமீட்டர் 4. ஸோ விச் மீன்ஸ் ரேடியஸ் வந்து 2. எல்லாமே வந்து மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. சரி, இது வரைக்கும் கிளியரா இருக்குல்ல? இப்போ இதுல டிக் பண்ணி இருக்கிற மண்ணை வச்சு என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி, நீங்க மேல இருந்து பாக்குறதுக்கு நார்மலா ஒரு காம்பவுண்ட் வால், ஒரு எம்பாங்க்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை தான் யூஸ் பண்ணி மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது மட்டும் எப்படி இருக்குன்னா, அது ஆக்சுவலா வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்கு. கிளியர் ஆயிடுச்சா?
Okay, so in the hollow cylinder in the hollow cylinder கான width வந்து 3, so which means already இதோட radius 2, அப்போ இந்த ஒரு width வந்து 3, அப்பனா இந்த value radius smaller r 2, capital R வந்து 5, ஏனா இதுல இந்த width portion plus 3 add பண்ணா டோட்டலா 5, and இந்த height மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். So நம்மளோட hollow cylinder formula, hollow cylinderல small r வந்து 2, capital R 5, h மட்டும் calculate பண்ணோம். The volume of both cylinder and hollow cylinder equate பண்ணணும். So volume of cylinder formula pi r square h equal to இங்க pi of capital R square minus small r square into h. இதல்ல நீங்க pi cancel பண்ணிடலாம். Okay, r square value 2 square into h value 21 equal to இங்க capital R square 5 square, small r square 2 square, h. So please calculate h. இந்த values இங்க கொண்டு போங்க. சரா நல்லா வர அப்படியா? thank you ஆதித்யா. சரி, ஓகே. எஸ் வர்ஷா, இதுக்கு மேல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டே ஜீவா சரி ஓகே, வாங்க சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. It's almost 1.5 hours. Okay, answer. So I think நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வர்ஷா, yes, correct வர்ஷா. ஜீவன் நரசிம்மன் correct answer. தனீஷ் correct answer. பவித்ரன் எங்க? ஷாம் ராபர்ட்சன், yes, correct answer. ஓ, மணி 8 ஆயிடுச்சா? சூப்பர். Four meter, yes. Dhyanesh, I think yes. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. எஸ். ஆதித்யா 0வா? சார் கீப் லாங் as it long it takes ஆ? இல்லம்மா, 2 square 21, 4 into 21. ஓகே, நான் இந்த போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். சாரி, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல 2 square into 21. 2 square into 21 is equal to 5 square minus 2 square into height. So h is equal to 4 into 21 divided by 25 minus 4. So basically 25 minus 4 is 21. So 21 cancel ஆயிடும். So உங்களுக்கு ஆன்சர் வந்து direct of 4. h is equal to 4 meter, students. Okay. Next question. ஒரு conical cavity question. Sir, max one shot sir. வினோதினி இப்போதானே வந்தீங்க? சரி, ஓகே, ஒன் ஷாட்லாம் பார்க்கலாம். முதல்ல வாங்க, இன்னைக்கு கம்ப்ளீட், இன்னைக்கு கோட்டா கொஸ்டின்ஸ் முடிச்சாகணுமே. எஸ், கமான். சார் ரொம்ப பயமா இருக்கா? ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்தே பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது நடுவில் ஜம்ப் பண்ணால் ஒன் ஷாட் கொஷின்ஸ். வினோதினி, ஒன் ஷாட் கொஷின்ஸ், மேக்ஸ் ஒன் ஷாட். பிளான் பண்ணலாம். ப்ளீஸ் வெயிட். இன்னைக்கு டாபிக் வாங்க. சார் ஓகேவா? எது திடீர்னு ஓகேவான்னு கேட்குறீங்கன்னு தெரியலையே. Similarity equation or mainly quadratic equation solving simply quadratic equation, very important. Please clear that, sir. Karunya, kind request, இன்னைக்கு டாபிக் முடிச்சிடலாம். ஓகே, என்னோட காண்டாக்ட் நம்பர் நான் நேற்றும் சொன்னேன், இன்னைக்கும் நான் காண்டாக்ட் நம்பர் இது ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அதில் வேணால் கேளுங்க என்னென்ன டவுட்ஸோ. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சி, இங்கே வந்து we need to calculate the volume of the remaining solid. H value, your WhatsApp number. Okay, 97905323
29. Okay. நோட் பண்ணிக்கோங்க, நான் erase பண்ணிடுறேன். சரி, please come to the next. I have many doubts. Yes, you can text me whenever. If I find time, definitely I'll reply. Okay. சரி, maximum நான் reply பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. Okay, coming to the next question. So ரெண்டு conical cavities. First வந்து ஒரு solid cylinder இருக்கு. அந்த solid cylinderல இருந்து ரெண்டு conical cavities வந்து remove பண்ணிட்டு இருக்காங்க. So like this. சரியா? And the diameters of the cone are 6. So cone separated எடுத்துக்கிறேன். Cone ஓட D value 6, which means R is equal to 3 centimeters. And height of the cone is 10.5 centimeters. இப்போ next வந்து இந்த entire cylinder ஓட height வந்து 28 and diameter is once again 6, R is equal to 3. So far இந்த data clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் போய் பாஸ் பண்ணிடலாமே. ஓகே, லிட்டில் யூனிகார்ன் நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, பேக்வர்ட் போனீங்கன்னா என்னோட நம்பர் அப்படியே தான் இருக்க போகுது. யூடியூப் லைவ் தானே, நீங்கள் அப்படியே பேக் போகலாம். சரியா? ஓகே ஃபைன். எனிவேஸ் நீங்கள் செஷன் முடிச்சுட்டு கூட இந்த லைவ் பார்க்கும்போது என்னோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் விசிபிளாக இருக்கும். கமிங் டு இப்போ இந்த கொஸ்டினில் சின்ஸ் எனக்கு என்ன வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட் கால்குலேட் பண்ணும், விச் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் minus 2 times volume of cone. Okay, so please understand, ஒரு மொத்த சிலிண்டர்ல ரெண்டு கோனிக்கல் வால்யூமை ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் இருக்கிற சாலிட் வால்யூம் கால்குலேட் பண்ண முடியும். So volume of the cylinder formula pi r square h minus 2 times 1/3 pi r square h. Please அப்படியே pi r square அப்படியே காமன் இடத்துல கேன்சல் பண்ணிடாதீங்க. You can take pi common. And இங்க வந்து actually radius is also same. Please, radius is also same. So அதனால radiusமே காமனா எடுத்துக்கிறேன். R values are same ன்றதுனால. So r square taking common, h minus 2/3 h. So substituting the values, pi 22/7, radius 3 square, h first வந்து cylinderோட height 28 minus 2/3 into 10.5. I'm going to write it as 21/2. Okay, so that எனக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எப்படி சார் 21/2 னா 10.5 into 2/2 அந்த வேஸ்ல. ஸோ எனி டெசிமல் பாயிண்ட் into 2/2 பண்ணலாம். இதில் எனக்கு 3 1s are 3 7s are 2 cancel. ஸோ 22/7 into 3 square 9 into 28 minus 7 21. 7 1s are 7 3s are 22 into 9 into 3 கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. பா காம்பினேஷன் அதானே, காம்பினேஷனா யூஸ்வலா வந்து மிக்ஸ் ஆஃப் 2 different shapes மாதிரி வரும். ஸோ அதனால எஸ், தேர் வில் பி மோர் தென் ஒன் பர்டிகுலர் ஃபார்முலா. வை வி கேனாட் கேன்சல் இட்? எது கேன்சல் பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்க? So far answers check பண்ணிடலாம். ஜீவன் நரசிம்மன், யார் கரெக்ட் ஆன்சர்? ஜீவன் நரசிம்மன், ஷாம் ராபர்ட்சன், தியானேஷ், ஆதித்யா 5ல எண்ட் ஆகாது, செக் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 4ல எண்ட் ஆகும். கிறிஸ்டோ செக் கிறிஸ்டோ. ஷாம் ராபர்ட்சன், see it's a very good question. இந்த question மாடல் வந்து நான் 2-3 இயர்ல ரிப்பீட்டடா பார்த்துருக்கேன் நான். ஓகே, இதுல இன்னொரு மாடல் என்ன பண்ணோம்னா, இது வந்து சப்ட்ராக்ஷன் மாடல். இன்னொரு மாடல்ல வந்துட்டு சிலிண்டர் கொடுத்துட்டு ரெண்டு எண்ட்லயும் கோணை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது இன்னொரு மாடல். அந்த இடத்துல என்ன பண்ணா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பிளஸ் போட்டோம்னா முடிஞ்சிச்சு, அப்படியே ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க ரிமூவ் பண்ணும்போது என்னால் மைனஸ், இதுவே மேலே ஒரு கோன் கீழே ஒரு கோன் ஃபிட் பண்ணா பிளஸ். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு மாடலுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், எப்போ மைனஸ் பண்ணணும் எப்போ ப்ளஸ் பண்ணணும். எஸ் விஜய், ஜஸ்ட் இஸ் 27W2 அவ்வளோலாம் ஹை வேல்யூ வராது. 2376 கியூபா? ஆதித்யா, எஸ் ஆதித்யா கரெக்ட் ஆன்சர். ஓகே, 21/2 எப்படின்னா, ஒன்றும் இல்லை, டெசிமல் வேல்யூஸ் யூஸ்வலாக இருக்குன்னா
நீங்க அந்த 10.5 by 1 into 2 into 2. So 10.5 into 2 is 21. 1 into 2. ஒரு டெசிமல் வேல்யூ ஃப்ராக்ஷனா மாத்திட்டீங்கன்னா கால்குலேஷனுக்கு ஈஸி, அதுக்காக நான் சொல்றேன். சரியா? ஓகே. Yes, 594 centimeter cube is the perfect answer. Please, unit 100% important. அது தயவு செஞ்சு யூனிட்டை மறந்து விட்டுறாதீங்க. 594 centimeter cube. Okay. Moving on to the next question. Two solid spheres melted and recast into a cone. So melting and recasting la year question discuss பண்ணிடுறேன். Okay. Fraction multiplication அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா क्वेश्चनமே வந்துட்டு ஃப்ராக்ஷனாவே மெயின்டைன் பண்ணிக்க. டெசிமல் கொடுத்தாலும் ஈஸி டெசிமல்னா உங்களுக்கு டெசிமல்ஸ் சால்வ் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ்னா பண்ணிடுங்க, இல்லைன்னா டெசிமலை கன்வெர்ட் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சாப்டர் 6 வெயிட் இன்னைக்கு கோட்டா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் as already said. ஓகே, நாளைக்கு ஐ திங்க் நிறைய பேர் வந்து சிமிலாரிட்டி கேட்டிருந்தீங்க, ஸோ அதனால நான் சிமிலாரிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறேன். வாட் இஸ் சாப்டர் 6 பை த வே? சாப்டர் 6 வந்து இது குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸா, அது கூட யாரோ கேட்டிருந்தீங்க. சாப்டர் 6 ஆமாம் நினச்சேன் அதுவாக தான் இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்கீங்க. ஓகே நாளைக்கு சிமிலாரிட்டிஸ் குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி. இந்த கொஸ்டின் என்னாச்சு? இந்த கொஸ்டின் வந்தீங்களா இல்லையா? ஸோ 2 solid spheres. So volume of 2 spheres is equal to volume of a cone. Okay, so volume of 2 spheres na 2 into 4/3 pi r cube. எப்பவுமே இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி கான்செப்ட் லைன் எல்லாம் எழுதுங்க, so that the examiner will understand okay how much the student has studied well. so இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாக்கு மார்க் இருக்கா இல்லையா? ஃபார்முலாக்கு மார்க் கிடையாது, பட் ஒரு கிளாரிட்டி வரும். எக்ஸாமினர் பார்க்க ஓகே பார்த்த உடனே இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டான், டக்குன்னு மார்க் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க, உங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்ட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 1/3 pi r square h. ஸோ இங்கே வந்து கேன்சலேஷன் பண்ணலாமா? மறுபடி 3 கேன்சல், பை கேன்சல். இங்கே வந்து ரேடியஸ் வந்து ரேடியஸ் தான். ஓகே, ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் 2 into 4 into radius of the sphere is given as 2. ஓ சாரி ஸ்பியரோட வால்யூம்ஸே வேறு, ரெண்டு ஸ்பியருக்கும் ரேடியஸ் வேறு. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1 plus volume of sphere 2 equal to volume of cone. Okay, so அதனால இங்க வந்து ஒரு 4/3 pi r1 cube plus 4/3 pi r2 cube equal to volume of cone which is 1/3 pi r square h. இதுல நான் 4/3 pi காமன் எடுத்துக்கிட்டு r1 cube plus r2 cube equal to 1/3 pi r square h. இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணுவேன். 3 கேன்சல், pi cancel. So 4 into r1 cube value 2 cube na 8, 4 cube is 64 equal to r square into height வந்து 8. So இந்த height அந்த சைடு கொண்டு வந்து டக்குன்னு r வேல்யூ சொல்லி முடிச்சிருங்க பார்க்கலாம். Yes, so far Sham Robertson, Christo, correct answer Christo. Sham Brito, yes, correct answer. Shafin Ryan, Shan, are you from? Okay. Varsha, yes, correct answer Varsha. Jeevan Narasimhan, yes, correct answer. Sir, every time it is compulsory to take write 22/7 as pi value, or we can write it as decimal, sir. If it is not mentioned, my advice is please take 22/7 because anyhow, உங்களுக்கு formula there will be fractions, so it is better to take 22/7.
But in some cases they will mention take pi as 1.7, take pi as 3.14 அப்படின்னு சொல்லிட்டானா you have no other option, please take pi as 3.14. But if you involve decimals, if you take pi as 3.14, you have to be more careful and it will take some time. Sir, the final step நான் சொல்லிடுறேன், final step போட்டுடலாம். So 4 into 72 60 equal to by 8 equal to r square. 8 ones are 8 nines are 4 into 9 36 is equal to r square. So r is none other than 6 centimeter. Okay, clear? Next question polama. Yes, Udeep, correct answer. Full syllabus எடுப்பீங்களா? என்ன எடுக்கணும்னு ஆசை தான், டைம் இல்லையே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேஜர் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு வரேன். Another combination solids question, specimen paper 2023 கேட்டிருந்தது. I think we can go for two more questions, students. Okay, so come on. Yes, சரி வாங்க please look at the present. எல்லாருமே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன அடுத்துன்னு தான் போயிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ப்ரெசென்ட் கொஸ்டின் வாங்க. ஸோ டயக்ராம் வைஸ் அவனே கொடுத்துட்டான், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சிலிண்ட்ரிக்கல், ஒரு சிலிண்டர் பவுண்டட் பை 2 ஹெமிஸ்பியர்ஸ். இப்போ so bounded by 2 hemispheres. இப்போ என்னன்னா இதோட surface area of the tank in contact with water. So basically உள்ள இருக்கிற surface area என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது கால்குலேட் பண்றதும் ஒண்ணுதான். It's almost the same. So I want you to try. So first, sorry. So உங்களுக்கு வந்துட்டு 3 போர்ஷனா இருக்கு. This is part 1, part 2, part 3. சிலிண்டரோட இன்சைட் CSA என்ன? 2 pi RH, கரெக்டா? இதோட CSA என்ன? 2 pi r square. And same goes for this also. இத மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சம் முடிஞ்சிருச்சு. It's a very easy question now. Correct. நான் தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் நினைச்சேன். It's a simple question. And pi specifically it has been mentioned as 22/7. So you can substitute 22/7 and tell the answer. அவ்வளோதான். மேக்ஸில் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. யூ ஸ்டில் ஹாவ் டைம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறையவே டைம் இருந்திருக்கு. சரி, எப்போ டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ யூஸ் பண்ணணும்? எப்போவுமே வந்துட்டு நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ காம்பினேஷன் சாலிட்ஸ்னா ஃபார்முலாவில் இருக்க நம்ம இண்டிவிஜுவலாக சிலிண்டருக்கு ஒன்றுக்கு டிஎஸ்ஏ படிச்சோங்களா, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிஎஸ்ஏ ஆஃப் காம்பினேஷன் சாலிட் வேறு, நீங்கள் டிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் படிச்சதெல்லாம் வேறு. இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் வந்துட்டு என்னோட டிஎஸ்ஏ என்ன நான் எப்படி பார்க்கணும்னா எந்தெந்த சர்ஃபேஸ் ஏரியாலாம் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ எடுத்த உடனே வந்துட்டு இப்போ இப்படி பிரிச்சுக்கிறேன். ஓகே, என்னோட சாரி இங்கே வரேன். சரி, ஸோ இந்த போர்ஷன் மட்டும் சிலிண்டரோட போர்ஷன். ஸோ இது மட்டும் தான் சிலிண்டர், கரெக்டா? ஸோ இந்த சிலிண்டருக்கு நான் டிஎஸ்ஐ கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஃபிளாட் ஃபேஸ் அது உள்ள மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால சிலிண்டருக்கு சிஎஸ்ஏ. நீங்க ஹெமிஸ்பியர் எடுத்தாலும் ஹெமிஸ்பியரோட ஃபிளாட் ஃபேஸும் உள்ள மறைஞ்சிருச்சு. ஸோ ஹெமிஸ்பியருக்கும் சிஎஸ்ஏ, இதுவும் சிஎஸ்ஏ. பட் இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்றீங்கல்ல, இது மூணுத்தையுமே சேர்த்து எழுதுற வேல்யூ வந்து இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் மென்ஷன் ஆகும். So please understand, இதை நான் எல்லாத்தையுமே ஆட் பண்றதுனா எனக்கு அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகே, ஸோ எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா வேல்யூ? அதுதான் சொல்றேன், கான்டாக்ட் வித் வாட்டர்னாலும் அவுட் சைட்ல இருக்கிறதுனாலும் போத் ஆர் சேம். ஓகே, நீங்க அவுட் சைட்ல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா, அவுட் சைட்ல இருக்கிற மொத்த சிஎஸ்ஏ கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணாலும் இன்சைட்ல இருக்கிறது ஒன்று, பிகாஸ் தி ஷேப் இஸ் லைக் தட். ஸோ அதனால நீங்க வெளியில இருக்கிறது சரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியான்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். Okay, calculate for the outside, it will be the same. Okay, yes. போதும் ஆன்சர் பண்ணுங்க. பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்கட்டும், ஆன்சர் பண்ணுங்க. Come on. Sir, what to do if they give like liquid in a jar or container like that?
லிக்விட் இருந்த ஜார்லாம் கொடுத்தாங்கன்னா ட்ரிக்கி கொஷின் தான். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஜாரில் இவ்வளோ லிக்விட் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. இட்ஸ் அ வெரி ரேர் கொஷின், பட் பார்த்துருக்கேன். சரி, அந்த மாதிரி கொஷின் வந்தால் யூ ஷுட் மேக்ஸிமம் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணால் ஹைட்டு கரெக்டாக ஹைட்டோட டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டோட்டல் சிலிண்டர், அந்த டோட்டல் லிக்விடோட ஹைட் எவ்வளோ, மொத்த சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ, இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு ஹைட் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி. எனிவேஸ், டில்டட் ஜார் கொஸ்டின் லாஸ்ட் இயர் ஸ்பெசிமென்ல இருக்கு, வேண்டாம், அதை பார்க்காதீங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க போர்டில். அது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் அநாயகமாக இருக்கும் அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் 2πr². அந்த 2 2πr²ன்றது இங்க இருக்கிற 2 ஹெமிஸ்பியர் பிளஸ் சிலிண்டரோட 2πrh. சரியா? ஸோ இதில் வந்து வாட் ஐ குட் டேக் காமன், ஸோ 2π ஆரும் காமனாக எடுக்கலாம், ஆருமே காமனாக எடுத்து